திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எனவே அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்று சொல்லுகிற அந்த இடத்துல அவங்க மறுப்பு என்ன சொல்றாங்க? உங்க நூல்களிலேயே அந்த கரணங்களை ஆன்மா என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. எனவே அந்த கரணங்களை என்ன செய்யலாம்? ஆன்மான்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கு என்னது? அதை நாம் எப்படி மறுக்கலாம் அப்படின்னா, அது ஆகு பெயர்னு சொல்லாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சௌகரியமாக சொல்லுவோமா இல்லையா? என்னது ஆகு பெயர்? அந்த கரணங்களை ஆன்மா என்று திருமுறையிலையும் சாத்திரத்திலையும் சொன்னா அதுக்கு என்ன இலக்கணம்? ஆகு பெயர். ஆகு பெயர்னா என்னது? இடையில முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டு சொல்றீங்க. ஒன்றின் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொல்லு மிச்சம். என்னது? தொடர்பு பற்றி. தொடர்பு பற்றி தான் ஒன்று பேர் ஒன்று ஆகி வரும். எந்த பேரை வேணாலும் எதுக்கு வேணாலும் வச்சுக்குவீங்களா அப்படின்னா அதுக்கு இதே கிடையாது. இதுக்கும் அதுக்கு என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு பற்றி இதன் பெயர் அதுக்கு ஆகி வரும். உதாரணம் என்னது? ஒரே உதாரணம் தான் முதல்ல இருந்து மாத்தாம சொல்லணும். என்னது? மாங்காய் விற்கிற ஆளை ஏ மாங்காய் அப்படின்னு கூப்பிட்றோமா இல்லையா? மாங்காய் ஒருத்தர் வித்துட்டு போறான், அவனை என்னன்னு கூப்பிட்றான்? ஏ மாங்காய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்றான். அவன் மாங்காயா? அவனை ஏன் மாங்கான்னு கூப்பிட்றான்? மாங்காய் விற்கிறான், அதனால அவன் மாங்கான்னு கூப்பிட்றான். அப்போ அந்த விற்பனை, மாம்பழத்தை விற்பனை என்பது அவனுக்கு தொடர்பு. அவனுக்கும் அந்த மாங்காய்க்கும் தொடர்பு இருக்கு. பலாப்பழம் வித்துட்டு போறவனை ஏ மாங்காய் அப்படின்னு கூப்பிடுவோமா? ஏன்? மாங்காய்க்கு அவனுக்கு தொடர்பு கிடையாது. சரியா? அப்போ தொடர்பு பற்றி ஒன்றின் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வரும். அதனால அதுக்கு என்ன பேரு? ஆகு பெயர் அப்படின்னு சொல்ற இலக்கணம் உண்டு. நாம பல இடத்துல அதை சொல்றோமா இல்லையா? சொல்றோம். நூற்பால ஒரு நூற்பா சொல்லுங்க. எங்கேயாவது ஆகு பெயருக்கு உதாரணம் இன்னொரு இடம்? பொறிகளை புலன்களாக சொல்வது ஆகு பெயர். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை ஆகு பெயர். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்பது ஆகு பெயர். சரியா? அப்போ அந்த கரணங்களை ஆன்மான்னு சொல்லக்கூடிய, அதாவது மனத்தை ஆன்மான்னு சொல்றது, புத்தி ஆன்மான்னு சொல்றது, குணத்தை ஆன்மான்னு சொல்றதெல்லாம் நம்ம நூலில் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்னா அதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கணும்? ஆகு பெயரா எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு மறுப்பு சொன்னா அவன் அது மேல ஒரு கேள்வி கேட்கறான். அதோட விட்டானா பரவாயில்ல. அவன் என்ன செய்யறான்? அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கறான். ஆகு பெயர்னு சொன்னீங்கன்னா இப்போ ஐம்பொறிகள் அதுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. பிராணவாயு இருக்கா இல்லையா? இருக்கு. சூக்கும தேகம் இருக்கு. தூள தேகம் மேலே 7 சொல்லி 7 இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த 7க்கும் ஆன்மாவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் சொல்லுங்க. ஆகு பெயர்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா? எங்க சொல்லி இருக்கிறீங்களா? கேள்வி புரியுதா? அந்த கரணங்களை ஆன்மான்னு சொல்றது ஆகு பெயர்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதையும் ஆகு பெயர்ல சொல்லி இருக்கணும். எங்க சொல்லி இருக்கிறீங்களா? எங்கேயும் சொல்லலை. அதனால இதை மட்டும் எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஆகு பெயர் என்று சொல்வது பொருந்தாது. இதுக்கு என்ன பதில்? எனவே அந்த கரணங்கள் தான் ஆன்மா, அந்த கரணங்கள் தான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய கருத்தை மறுப்பதற்கு தான் என்ன செய்யறார்? மேற்கோள் செய்யறார். அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்பதற்கு மேற்கோள் செய்யறார். சரி, இது ஒரு கருத்து. மேற்கோளுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 கருத்து. இப்போ போன சூத்திரத்திலேயே என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த கரணங்களை சொல்லி இருக்கலாம். போன சூத்திரத்திலேயே அந்த கரணங்களை சொல்லி இருக்கலாம். அங்க சொல்லாம இங்க ஏன் சொல்லணும்?
இங்க ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இங்க ஆன்மாவுக்கு இலக்கணம் என்ன சொல்றாரு? ஆன்மாவின் இலக்கணம் அவத்தைப்படுதல் ஆன்மாவுக்கு இலக்கணம் என்று சொல்லணும். இப்போ அவத்தைப்படுன்னு சொன்னா அவத்தை சொல்லும் போது என்ன செய்யணும்? அந்த கரணங்களை சொல்லணும். அப்போ போன நூற்பாவளையும் அந்த கரணத்தை சொல்லி திருப்பி அவத்தை சொல்லுகிற போது என்ன செய்யணும்? திருப்பி அந்த கரணங்களை சொல்லணும். அப்போ கூறியது கூறல் குற்றமாகும். இல்லைன்னா அங்கே ஒரு தடவை சுருங்க சொல்லி இங்கே ஒரு தடவை விளங்க சொல்லணும். சரி, அதனால அங்கே சொல்லாமல் இங்கே அந்த கரணங்களை சொல்றாரு. காரணம், அவத்தைக்கு இலக்கணம் சொல்லுகிற இடம் இந்த இடம் தான். அவத்தை சொல்லுகிற போது அந்த கரணங்களை விளக்கி தான் அவத்தை பேதத்தை சொல்ல முடியும். அதனால அங்கே சொல்லாமல் இங்கே சொல்லி இருக்கிறார். எனவே இங்கே அந்த கரணங்களின் இயல்பை இங்கே கூறியிருக்கிறார் என்பதை காட்டி. சரி, மேற்கோள். மேற்கோள் எதற்கு? மேலே ஒரு தடை எழுப்பினாரா இல்லையா? அந்த தடைக்கு விடை தான் என்னது? மேற்கோள். மேலே சொன்ன தடை என்னது? அந்த கரணங்களை ஆகுபெயர், எனவே அதை ஆன்மான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்ன தடைக்கு விடை இல்லையா? ஈண்டு, மேற்கோள், ஈண்டு இவ் ஆன்மாவாவது அந்த கரணங்களாயுள்ள மனோபுத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்றன்று என்றது. ஒன்றன்று என்றது. ஈண்டு இவ்வான்மாவாவது அந்த கரணங்களாயுள்ள, அந்த கரணங்களாயுள்ள அப்படின்னா என்னது? எல்லாம் அந்த கரணம் தான். எது? மனம், புத்தி, சித்தம், ஆகாரம் ஆகிய நான்கும் நான்கிலும் ஒன்றுமன்று. நான்கிலும் ஒன்றுமன்று அப்படின்னா ரெண்டு வகையை பிரிச்சுக்கணும். அந்த கரணங்கள் எல்லாம் சேர்ந்தது ஆன்மாவா, அந்த கரணங்கள் எல்லாம் சேர்ந்தது ஆன்மாவா என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, அந்த கரணங்களாக இருக்கிற மனம் ஆன்மாவா, புத்தி ஆன்மாவா, ஆங்கார ஆன்மாவா, சித்தம் ஆன்மாவா அப்படின்னு கேட்டால் ரெண்டு கருத்துல இந்த அதிகரணத்தின் கருத்து என்னது? தனித்தனியா இது ஆன்மா அல்ல, மனமும் ஆன்மா அல்ல, புத்தியும் ஆன்மா அல்ல, ஆங்காரமும் ஆன்மா அல்ல, சித்தமும் ஆன்மா அல்ல என்பதுதான் இந்த அதிகரணத்தினுடைய கருத்து. இவையெல்லாம் சேர்ந்த ஆன்மாவா என்கின்ற கருத்தை போன நூற்பாலையே மறுத்துட்டார். என்னது? எல்லாம் சேர்ந்த ஆன்மாவான்னு ஒரு கேள்வி வந்துச்சா இல்லையா? எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லும் போது அதில் எது வந்துடும்? எல்லா கருவியும் கூடிரும். மாயா கருவிகள் அனைத்தும் கூடி ஆன்மா அல்லன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ அதில் மாயா கருவி தானே இதுவும். அதனால அங்கே எதை மறுத்துட்டாரு? மொத்தமாக சேர்ந்தது ஆன்மாவானா இல்லைன்னு மறுத்தாச்சு. அப்போ இங்கே கருத்து என்னது? தனித்தனியா மனம் ஆன்மா அன்று, புத்தி ஆன்மா அன்று, சித்த ஆன்மா அன்று, ஆங்காரம் ஆன்மா அன்று, தனித்தனியா தனித்தனியா இவை எதுவுமே ஆன்மா அல்ல, எதுவுமே ஆன்மா அல்ல. எனவே அது புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்றன்று என்றது என்று சொல்றார். இப்ப அந்த கரணங்கள்னு சொன்னா பொதுவா அந்த கரணங்கள் இரண்டு வகைப்படும். உள் அந்த கரணம், வெளி அந்த கரணம். புற அந்த கரணம், உள் அந்த கரணம். உள் அந்த கரணம் என்பது எது? உள் அந்த கரணம், புற அந்த கரணம் ரெண்டு இருக்குது. உள் கால நியதி கலை வித்தை அராகம் என்பது உள் அந்த கரணங்கள். புற அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இது வெளி அந்த கரணம். அந்த கரணம்னா என்னது? உள்ள இருக்கிறது அந்த கரணம். கரணம்னா கருவி, அந்தம்னா உள்ள. உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் உள்ள அந்த கரணம். அதுல என்னங்க உள்ளேயே உள்ள அந்த கரணம்? அதுக்கு உள்ள ஒரு அந்த கரணமா? அந்த கரணம்னாவே என்ன பேரு? உள்ள அந்த உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த கரணம். அந்த கரணம், அந்த கரணம் என்பது உள்ளே இருக்கின்ற கரணங்கள், உள்ளே இருக்கின்ற கரணங்கள் தான். அப்ப அதுலயும் என்ன செய்யறது? உள்ள இருக்கிற உள்ள அந்த கரணம், உள்ள அதுக்குள்ள இருக்கிற உள்ள அந்த கரணம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா எது? அந்த கருவிகள்லாம் ஐம்பொறிகள் இதெல்லாம் வெளியே இருக்கு. நமக்கு பார்த்தா கை கால் மூக்குன்னு தெரியுது இல்லையா? இதெல்லாம் வெளியே தெரியறது, வெளியே இருக்கிறது. இதுக்கு உள்ள இருக்கிறது என்னது? மனம், புத்தி, அகங்கார, சித்தம். இதை விட அது உள்ள இருக்கு. இதுக்கு உள்ள ஒன்று இருக்கு.
கால நீதி கலை வித்தை ஆறாகும். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறது உள்ள அந்த கரணம், அதுக்கு வெளியிருப்பது வெளி அந்த கரணம். ரொம்ப குழப்பறனா? புரியுதா? புரியுதாப்பா? உனக்கு புரியுதா? உனக்கு புரிஞ்சா எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி. சரியா? அந்த கரணங்கள்ல கருவிகள் வெளியிருக்கிற ஞானேந்திரிய கண்மேந்திரியத்துக்கு உள்ள ஒன்று இருக்கு, அதுக்கு உள்ள ஒன்று இருக்கு, கால நீதி கலை வித்தை ஆறாகும். அப்போ ரெண்டு அந்த கரணம் இருக்கு, பஞ்ச் அந்த கரணம். இதுல 4 இருக்கு, அங்க எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அங்க 5 எது? காலம் நீதி கலை வித்தை ஆறாகும். அந்த 5 சேர்ந்தது ஒரு அந்த கரணம். மனம் புத்தி அகங்கார சித்தம் என்பது ஒரு அந்த கரணம். இதுல இந்த நூற்பால சொல்றது என்னது? மனம் புத்தி அகங்காரத்தை தான் பேசுறோம். அதான் மனோ அந்த கரணங்களாய் உள்ள. அது எதுன்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன் காலநீதி கலைன்னு ஏதாவது நிறைய படிச்சுட்டா சந்தேகம் வந்துருமா இல்லையா? நிறைய படிக்கலன்னா பிரச்சனை இல்லை, நிறைய படிச்சா சந்தேகம் வந்துடும். என்னது? இப்போ இதை எடுத்துக்கங்க, அந்த கரணங்கள் ஆன்மான்னு சொன்னா உடனே எந்த அந்த கரணங்க? உள்ள அந்த கரணமா புற அந்த கரணமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால இங்க தெளிவாக சொல்லிட்டார், அந்த கரணங்களாய் உள்ள மனோ புத்தி ஆங்கார சித்தங்களில் ஒன்றுமன்று அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மனம் அன்று, புத்தி அன்று, அகங்காரம் அன்று, சித்தம் அன்று. சரி, அப்போ காலநீதிகளை எல்லாம் இங்க மறுக்க வேண்டாமா? இத்தனையும் சொல்லிட்டாரு. 31 தத்துவங்கள். 36 31 31 தான் இங்க பேச்சு. சுத்த தத்துவத்தை பற்றி பேச்சே கிடையாது. சரியா? 31ல் கீழே இருந்து மறுத்துட்டே வர்றார். நீங்க அந்த எல்லாத்துலேயும் திருப்பி எழுந்துக்கணும். தன்மாத்திரை ஆன்மா கிடையாது, பூதங்கள் ஆன்மா கிடையாது, ஞானேந்திரிய ஆன்மா கிடையாது, கண்மேந்திரிய ஆன்மா கிடையாது, மனம் புத்தி அகங்காரம் ஆன்மா கிடையாது. அப்படி வந்துட்டு வந்தால் கடைசியாக என்ன நிற்குது? காலநீதிகளை ஆன்மான்னு வருதா இல்லையா? அதையும் மறுக்கணுமா இல்லையா? மறுக்கணுமா இல்லையா? எங்கேயாவது மறுத்திருக்காரா? நீங்க தான் சொல்லணும் படிச்சுட்டு அப்படிங்கிறீங்களா? படிச்சிருப்பீங்கல்ல முன்னாடி, எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏமா சொல்ல? அப்படி இல்லை. இது வரைக்கும், அதாவது யார் ஒருவர் வித்யா தத்துவம் வரைக்கும் போறாங்களோ அந்த தத்துவ ஞானத்துக்கு போனவங்களுக்கு இது ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சமயவாதிகளை பார்த்தா அந்த கரணம் வரைக்கும் தான் ஆன்மான்னு சொல்ற ஆள் இருக்கிறான். காலநீதிகளை ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒருவனும் கிடையாது. புரியுதுங்களா? காலநீதிகளையே ஆன்மான்னு சொல்லக்கூடிய சமயவாதிகள் ஒருவரும் இல்லை. அதனால் அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனத்தை ஆன்மான்னு சொல்கிறான் அந்த கரண ஆன்மவாதி இருக்கிறான். இப்போ இவனை மறுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ யாரை நோக்கி மறுப்பு? அந்த அந்த சமயத்தார் ஒருத்தன் சொன்னாதான் அவனுக்கு மறுப்பு. புரியுதா? அவன் சொல்லலைன்னா மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மறுத்தா அப்புறம் சுத்த வித்தை ஆன்மா என்று மகேஸ்வரன் இப்படிலாம் மறுக்கணுமா இல்லையா? ஏன் அப்படி சொல்கிற ஆளே இல்லை, சொல்கிறவன் இல்லைங்கிறதுனால அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சொல்கிறவன் யாருன்னு தெரியாது, சொன்னானான்னு தெரியாது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இருக்கிறாங்க. சரியா? அதனால் இங்கே என்ன செய்கிறாரு? புற அந்த கரணங்களை ஆன்மா அன்று என மறுக்கிறார். உள்ள அந்த கரணங்களை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவை ஆன்மா என்று சொல்லக்கூடிய சமயவாதிகள் ஒருவரும் இல்லை. சமயவாதிகள் ஒருவரும் இல்லை. எனவே அதை என்ன வேண்டியதில்லை, நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த அமைச்சரோடு கூடிய அரசன் போல அந்த கரணங்களோடு கூடிய ஆன்மா என்ன செய்துங்க? சில பொழுது கூடியும் சில பொழுதும் பிரிந்தும் நிற்கிறது. எது? அமைச்சர் இருக்கிறானா? அமைச்சர் எப்பவுமே ராஜாவோட இருப்பானா? சில நேரத்தில் கூட இருப்பான், சில நேரத்தில் போயிருப்ப. காலையில் வந்தானா சொல்லுவான், அடுத்து வேலை இருந்தால் தான் வருவான், இல்லைன்னா என்ன செய்வான்? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுவான், இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்க்க போயிடுவான். ஆனால் இந்த மனம் புத்தி அகங்காரம் அப்படி ஏதாவது இருக்கா? அது எப்பவுமே எப்படி இருக்கு? கூடவே இருக்கிறது என்று சொன்னா அது அவத்தைப்படும் சார். எது?
மனமும் கூடும் பிரியும். மனமும் எது? மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். இந்த நாளும் அவத்தைப்படும். நாளும் அவத்தைப்படும். எது போல? அமைச்சர் போல. அமைச்சர் எப்படி வருவாரு? பார்ப்பாரு, பேசுவாரு, போயிடுவார். அது மாதிரி இந்த அந்த கரணங்கள்லாம் என்ன செய்யும்? வரும், கூடும், பிரியும். ஆனால் காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சும் ஆன்மாவை விட்டு பிரிவதே இல்லை. உள் அந்த கரணங்கள் ஆன்மாவை விட்டு பிரிவதே இல்லை. ஏன்னா புருடனாய் நிற்கும். ஆன்மா புருடனா நிற்குதுனாவே இந்த அஞ்சு இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆன்மாவை விட்டு எது பிரிவதில்லை? காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம். இந்த 5 கருவிகளும் ஆன்மாவை விட்டு என்ன செய்வதில்லை? ஒருபோதும் பிரிவதில்லை. எனவே அவை அவத்தைப்படுவது இல்லை. எனவே இங்க சொன்னது என்னது? அமைச்சர் போல அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அமைச்சர் போல என்பது யாருக்கு பொருந்தாது? உள்ள அந்த கரணங்களுக்கு பொருந்தாது. அதனாலேயே இங்க அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பிரிகிறது தான் இங்க. எனவே அவை ஆன்மா அல்ல. சரி, ஏது? அவைதாம் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். ஏற்கனவே ஒரு பிரகாசம் பார்த்தோம். என்ன பிரகாசம் பார்த்தோம்? ஆன்ம பிரகாசம். 3வது நூற்பால் என்ன பார்த்தோம்? ஆன்ம பிரகாசம் பார்த்தோம் இல்லையா? ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று அப்படின்னு படித்தோம். அங்க பிரகாசத்துக்கு என்ன பொருள்? உண்மை, ஆன்மாவின் உண்மை. ஆன்மாவின் உண்மை. 3வது நூற்பால வர பிரகாசத்துக்கு உண்மைன்னு பேரு. இங்க அவைதான். அவைதான் எவைதான்? முதல்ல அவைன்னா என்னது? மேல சொன்ன அந்த கரணங்கள். பிரகாசமாய் நின்றே அறிவுடையவை போல நின்று அப்பிரகாசமாய் அறிவற்றதாய் நிற்கும். அறிவு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அறிவில்லை. அப்படியா? அதுக்கு என்னமா பொருள்? பிரகாசமாய் நின்றே அறிவுடையதாய் தோன்றும். எப்ப தோன்றும் கேட்டீங்கன்னா, தனக்கு கீழுள்ள கருவிகளை நோக்க, தனக்கு கீழுள்ள கருவிகளை நோக்க இவை அறிவுடையது போல தோன்றும் அந்த கரணங்கள். ஆனா தன்னை ஒத்த தனக்கு மேலான பொருள்களை நோக்குகிற போது அறிவற்றவை போல் நிற்கும். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். 80 மார்க் வாங்குறான், 90 மார்க் வாங்குறவன்ட்ட போய் நிற்கும் போத இவன் இவனை யாரையும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நாம் அறிவுடையவனா அப்படின்னு கேட்டால் யார் பக்கத்தில் நிற்கிறோங்கிறது பொறுத்து தான் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே உட்காந்து அறிவுடைய மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன், ஆசிரியர் வந்துட்டார், எங்கே வந்துடணும்? எந்திரிச்சு கீழே உட்காந்துக்கணும். இப்போ அறிவுடையவன் போல தோன்றும். இப்போ நான் கேட்குற கேள்விலாம் அவரு கேட்பாரு, நீங்கள் முழிக்கிற மாதிரியே நானும் முழிப்பேன் இல்லையா? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். அப்போ தன்னை விட கீழே இருக்கிற கருவிகளை நோக்க அவை அறிவுடையது போல தோன்றும். தன்னை ஒத்த கருவிகளோடும் தனக்கு மேலுள்ள கருவிகளை நோக்குகிற போது அவை அறிவற்ற பொருளாய் நிற்கும். அப்ப தனக்கு கீழே உள்ள கருவி என்னது? ஞானேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, இதையெல்லாம் நோக்க. இது பார்த்தா எப்படி இருக்கு? மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் துணிந்து எழும். அப்படின்னா அது என்னது? புத்தி நிச்சயிக்கும்னா அதுக்கு அறிவு இருந்தா தானே நிச்சயிக்கும். துணிந்து எழும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவா வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுதா இல்லையா? அப்படி தெரியும். ஆனா உண்மையில நோக்குனா
இப்போ மனம் போய் பற்றும், ஒன்றை மட்டும் வச்சுக்கோ, எல்லாத்தையும் குழப்ப வேண்டாம். மனம் போய் பற்றும். சரி, மனம் போய் பற்றும்னா எதை? இப்போ கண் வழியா 5 பொறி இருக்கு, 5 பொறி வழியா கண் என்ன செய்யும்? போய் பற்றும். இப்போ கண்ணை மட்டும் வச்சுங்க, மீதி காது மூக்கெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு கருவி, கண்ணை வந்து கண் வழியாக மனம் போய் பற்றும். இப்போ கண் எதை பார்க்கும்? மனம் எதை செலுத்துகிறதோ அதை கண் பார்க்கும். இப்போ கண்ணை செலுத்துவது எது? கண்ணை செலுத்துவது எது? மனம். மனம் கண்ணை செலுத்த, மனம் கண்ணை செலுத்த கண் என்ன செய்யுது? போய் பார்க்குது. ஒரு பொருளை போய் பார்த்து பிடிச்சி கொண்டு வந்து மனசிட்ட கொடுத்துக்கும். இப்போ எஜமானன் யாரு? நீங்க இந்த ரெண்டு இங்கேயே நில்லுங்க, போகாதீங்க. மனம் தான் அறிவுடையது. எப்பா அதை பாரு, இதை பாரு அப்படின்னு சொல்லும். இப்போ கண்ணை நோக்க, கண்ணை நோக்க மனம் எப்படி இருக்கு? அறிவுடையது மாதிரி தெரியும். ஏன்னா இவர் சொல்லி தான் இவர் கேட்கிறார். சட்டாம்பிள்ளை, சட்டாம்பிள்ளைன்னு என்னது? கிளாஸ் லீடரு. கிளாஸ் லீடருக்கு பேர் சட்டாம்பிள்ளைன்னு பேர். என்னது? பசங்களே ஒரு நல்ல ஒரு பையனை தூக்கி டே பார்த்துக்கடா அப்படின்னு கொடுத்து அவன் போய் நின்றுட்டு நினைச்சான், டே பேர் எழுதி வச்சிருவேன், சத்தம் போடாத அப்படின்னு இருப்பான் இல்லையா? அது மாதிரி இவனையெல்லாம் பார்க்கறதுக்கு அவன் எப்படி இருப்பான்? அவன் தான் முதலாளி மாதிரி தெரியுவான். அதுபோல மனம் செலுத்த கண் போய் ஒரு விடயத்தை பற்றுகிறது. இப்போ பார்த்தா கண்ணை நோக்க மனம் அறிவுடையது போல தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மனம் பற்றுமா அப்படின்னா இந்த மனம் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் பார்க்க சொல்லணுமா இல்லையா? பார்க்குதா? ஏன் பார்க்கல? ஒரு குறிப்பிட்டதை மட்டும் பார்க்குது. ஏன் பார்க்குது? குறிப்பிட்டதை மட்டும் ஏன் பார்க்குது? இது மனசுக்கு பிடிச்சதா? மனசுக்கு பிடிச்சதா கண்ணுக்கு பிடிச்சதா? அந்த ஆன்மா செஞ்ச வினைக்கு தக்கவாறு இறைவன் செலுத்த, இறைவன் கால நீதி எல்லாம் கொண்டு கூட்ட, அந்த புருடனாகிய ஆன்மா மனதினை செலுத்த, மனம் போய் கண்ணினை செலுத்த, கண் போய் அதை பார்க்கும். இப்போ ஆன்மா பார்க்கும். அப்போ ஆன்மா இஷ்டத்துக்கு பார்க்குமா? பார்க்காது. அது செஞ்ச வினைக்கு தக்கவாறு இறைவன் கூட்ட, வினைக்கு தக்கவாறு இறைவன் கூட்ட. எதை? காலநீதியெல்லாம் கூட்ட, காலநீதியெல்லாம் கூட்ட. அந்த காலநீதி கூடி வருகிற போது ஆன்மா அப்படி அப்படி எட்டி பார்க்கும். போய் பாடுறா அப்படின்னு சொல்லும். எட்டி பாடுறான்னு எது சொல்லும்? காலநீதி கூடணும், இறைவன் கூட்டணும். இறைவன் கூட்டணும். கூட்டுகிற போது என்ன செய்யும்? ஆன்மா எதை செலுத்தும்? மனசை செலுத்தும். மனசுக்கு மேலே புத்தி அகங்காரமெல்லாம் இருக்கு. நான் இப்போ ஒரே பாயிண்ட்ல வரேன், சரிங்களா? மனதை செலுத்த, மனம் எதை செலுத்தும்? கண்ணை செலுத்த கண்ணு போய் பார்க்கும். இப்போ நீங்கள் மனதை வச்சுக்கிட்டு கீழே கண்ணை பார்த்தீங்கன்னா மனசு தான் முதலாளி மாதிரி தெரியும். மனசுக்கு அறிவு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மனசில் வந்து நின்று பார்த்துட்டு ஏப்பா முயற்சத்துக்கு நீ போயிடுவியா அப்படின்னு நான் எங்கெங்கே போனேன், நான் எங்கே போனேன்? மேலே இருந்து ஒருத்தர் சேர்த்துனார். அப்போ நீ செய்யலையா? அடாடா இத்தனை நாள் நீ செஞ்சேன்னு நினச்சிட்டு இருந்தனே. கீழே நோக்க இது அறிவுடையது போல தோன்றினாலும் உண்மையில் இவை அறிவற்ற சடப்பொருள் தான். மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும்னு என்ன அர்த்தம்? செய்யலாமா வேண்டாமா? இப்போ ஒரு ஆப்ஷன் வருது. என்ன ஆப்ஷனு? செய்யலாமா வேண்டாமா? செய்யணும்னு ஒரு புத்தி சொல்லுது, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு புத்தி சொல்லுது. சரியா? இப்போ எதை செய்யறது? செய்யலாங்கிறத செய்யறதா, அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது செய்யறதா? அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த புத்தி நிச்சயிக்கணுமா இல்லையா? இப்போ ஐயா வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு பல நாளாக வரணும்னு நினைச்சு இன்னைக்கு வந்திருக்கிறார். புத்தி நிச்சயித்திருக்கு. நேத்தும் நிச்சயித்திருக்கோம், நேத்தும் அது நிச்சயித்திருக்கும். ஆனால் அது என்ன செய்யல? துணிந்து வரலை. ஏன் வரல? ஏன் வரல? கால நியதிகள் கூடி வரலை. அப்போ இறைவன் செலுத்தணும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், நமக்கு என்னதான் விருப்பம் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? வரணும்னு நினைச்சா வந்துட முடியாது. முடியாதுன்னு சொன்னால் வராமல் இருக்க முடியாது.
பெருமான் என்ன செய்யணும்? கூட்டணும். இறைவன் கூட்டணும். அப்போ நமக்குன்னு அறிவிருப்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் தான் என்ன செய்யறான்? நம்மை செலுத்திக்கணும். இது மனதில் வச்சு சொன்னாலும் இது அப்படியே ஒரு படி மேலே போனீங்கன்னா ஆன்மாவுக்கு அதான் பொருந்தும். அது 7ல் வந்து சொல்லுவார். 7ல் இது விளக்குறார். சரியா? எனவே அவைதான் பிரகாசமாய் நின்று அவைதான் அறிவுடையது போல தோன்றும், ஆனா அறிவற்றது. அப்படின்னா அப்படி மொத்தமா சொல்லக்கூடாது. தன்னை நோக்க, தன்னுடைய தனக்கு மேல இருக்கிற பொருளை நோக்க அது அறிவற்றது. தனக்கு கீழே இருக்கிற பொருளை நோக்க அது அறிவுடையது. தன்னை நோக்க அறிவற்றதுன்னா எப்படி? தனக்கு மேல இருக்கிற பொருளை நோக்க அறிவற்றது. ஏன்னா இதை விட அது என்னது? பிரகாசமா நிற்குது. அதுக்கு அறிவு அதிகம். காலநீதி கலையை நோக்க மனம் அறிவற்ற சடம். ஐம்பொறியை நோக்க இது அறிவுடையது. சரி, தன்னை நோக்கன்னா தன்னை நோக்க அப்படின்னு ஒரு சொல்லி வைக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம புத்தகத்தில் படிப்போம். அது அப்படின்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? தன்னை நோக்க சடம். தன்னை நோக்க சடம். தன்னை நோக்கிறதுனா என்னது? தனக்கு கீழ் நோக்கன்னா என்ன அர்த்தம்? ஐம்பொறியை நோக்க. தனக்கு கீழே இருக்கிற கருவிகளை நோக்க நானா என்னது? ஐம்பொறிகளை நோக்க மனம் அறிவுடையது. காலை நீதியை நோக்க அறிவற்றது. இந்த ரெண்டும் ஓகே. தன்னை நோக்கன்னு என்ன? தன்னை நோக்க சடம். அந்த கரணங்கள் தன்னை நோக்க சடம் அப்படின்னு எழுதுறாங்க. புத்தகத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உரையில் இருக்கும். நாமளும் அப்படியே படிச்சுட்டு போவோம். அது தன்னை நோக்கிறதுனா என்னது? என்னம்மா தன்னை நோக்க சடம்னா எப்படின்னு கேட்குறேன். ரெண்டுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. கீழே நோக்கவும் தெரியும், மேலே நோக்கவும் தெரியும். தன்னை நோக்கங்கிறது என்னது? நான் அறிகிறேன் என்று அறியாது. ஆன்மா அறிகிற போது எப்படி அறியும்? நான் அறிகிறேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன்னு சொல்லும். அந்த கரணங்கள் எங்கேயாவது நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் நிச்சயித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்குமானா நினைக்காது. அப்படி நினைக்கவே நினைக்காது. எனவே தன்னை நோக்குதலாவது நான் நிச்சயிக்கிறேன், நான் துணிந்தெழுகிறேன்கிற அறிவு அதுக்கு கிடையாது. அதனால அது சடம், உண்மையிலே சடம். ஆன்மா ஆனால் அப்படி செய்யாது. இப்போ கால நியதி எல்லாம் செலுத்த மனம் செலுத்தப்படுகிறது. சரியா? அது கண்ணை போய் செலுத்துது, கண்ணை போய் செலுத்துகிறது. இப்போ மேல இருக்கிற கருவிகள் செலுத்த இது செலுத்தப்பட்டாலும் நான் அறிகிறேன் அறியுமா? அறியாது. ஆனா ஆன்மா இறைவன் செலுத்த அறிகிறது. அது மாதிரி இது இருக்கணுமா இல்லையா? இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? அதுக்கு உண்மையாலுமே அறிவு கிடையாது. இதுக்கு அறகுறை அறிவு இருக்குது. ஆன்மாவுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. ஆனால் இது என்ன செய்யுது? மயக்க அறிவில் இருக்கிறதுனால அதுக்கு அதே பரவாயில்ல. என்னது? அறிவு இல்லை. அதனால யாரு செலுத்தினா யாரோ செலுத்துங்கப்பா, நான் பாட்டுக்கு செய்யறேன் அப்படின்னு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அவன் செலுத்தி செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன். இப்போ அறிவு எவ்வளோ வம்பா இருக்கு பாருங்க. அறிவு இல்லாமல் இருக்கிறதே பரவாயில்லையாட்டிருக்குது இல்லையா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி, எனவே அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலார். சரி, வெண்பா அந்த கரணங்கள் தனக்கு கீழுள்ளவற்றை நோக்கி சித்தாய் நிற்றலும், தம்மையும் தமக்கு மேலுள்ளவற்றை நோக்க அசித்தாய் நிற்றலும் எவ்வாறு? அது எப்படி சொல்றீங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கீழே இருக்கிறத நோக்குனா அறிவுடையது போல தெரியுது, தன்னையும் தனக்கு மேலுள்ள பொருளை நோக்க அசித்து அறிவற்ற பொருள் போல தோன்றுதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி என்று கேட்டால் அதுக்கு வெண்பா செய்கிறார். மனமாதியால் உணர்தல் மண்ணு புலன்கள், மனமாதி மண்புலனின் அல்லன், மனமேல் உதித்த ஒன்றை உள்ள உணர்தல், அதனில் உதிக்கும் கடல் திரைய ஒத்து. மனம் ஆதியால் மண்ணு புலன்கள் உணர்தல், மனம் முதலிய அந்த கரணங்கள். மனம் ஆதி அப்படின்னு என்னது?
மனம் முதலிய அந்த கரணங்களால் உணரப்படுவன. மனம் முதலியவற்றால் உணரப்படுவது எது? 5 பொறிகள் வழியாக பெறக்கூடிய விடயங்கள், அனுபவ பொருள்கள். அதான மனம் முதலானவை உணர்கிறது. கண்ணினுடைய ஒளியையும், காதினுடைய ஓசையையும், மூக்கினுடைய நாற்றத்தையும், நாவினால சுவையையும், தோளினாலே பரிசத்தையும் மனம் முதலாகிய கருவிகள் பற்றி நிற்கின்றன இல்லையா? எனவே மனம் முதலிய அந்த கரணங்களால் உணரப்படுவன 5 பொறிகளால் கவர்ந்து கொடுக்கப்பட்ட சத்தம் முதலிய 5 புலன்களாம். சத்தம் முதலிய 5 புலன்களாம். அப்படி அந்த மனம் முதலியவற்றால் பெருக்கப்படுகின்ற விடயங்கள் மனமேல் உதித்த ஒன்றை, மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல். மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல். மனதின் மேல், அதாவது அந்த மனதிற்கு மேலாக உள்ள புத்தியில் தோன்றிய ஒன்று. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று வரிசையாக வருகிறது. எனவே மனத்திற்கு மேல் உள்ள புத்தியில் தோன்றி மனம் போய் பற்றியது, அது என்ன செய்யும்? புத்திக்கு கொடுத்துரும். அப்போ புத்தி மனதினால் கொடுக்கப்பட்டதை பெறும். எது? புத்தி பெறும். புத்தி எதுக்கு கொடுக்கும்? ஆங்காரத்துக்கு கொடுக்கும். ஆங்காரம் சித்தத்துக்கு கொடுக்கும். வரிசையாக அப்படி தான். உதாரணத்துக்கு நம்ம புரிகிற மாதிரி வச்சுக்கணும்னா 4 குரங்கு வரிசையாக எப்படி உட்காந்துருக்குது? 4 குரங்கு. நீங்கள் மகாத்மா காந்தி சொன்ன குரங்கு இல்லை, அந்த குரங்கு என்ன செஞ்சுருக்கோம்? 3 குரங்கு. மகாத்மா காந்தி சொன்னது எத்தனது? 3 குரங்கு. என்னது? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒன்று காதை மூடிட்டு இருக்கோம், ஒன்று கண்ணை மூடிட்டு இருக்கோம், ஒன்று வாயை மூடிட்டு இருக்கோம். இது என்னது? இந்த 3ஐயும் கட்டுப்படுத்தினா வம்பு இல்லை. காதையும் வாயையும் கண்ணையும் கட்டுப்படுத்திட்டா வம்பு இல்லை அப்படின்னு ஒரு பார்க்குறமா இல்லையா? அது மாதிரி அது வெளியே இருக்கிற குரங்கு. இது எங்கே இருக்கிற குரங்கு? உள்ள 4 குரங்கு இருக்கு. உள்ள 4 குரங்கு இருக்கு. உதாரணத்துக்கு வச்சுங்க, இந்த டேபிள் மேலே 4 குரங்கு உட்காந்துருக்குது. டேபிள் மேலே ஒரு குரங்கு தானே உட்காந்துருக்குது. அப்படின்னு 4 குரங்கு உட்காந்துருக்குது. டேபிள் மேலே எத்தனை உட்காந்துருக்குது? 4 குரங்கு. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். சரியா? இதில் இந்த முதல்ல உட்காந்துருக்க குரங்கு தான் வெளியே கை நீட்டும். சரியா? இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கங்க. இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை இருக்கு. சும்மா ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எப்பவுமே எதை சொல்றோமோ இல்லையோ அந்த கரணம்னா குரங்கு மாதிரி அப்படின்னா ஞாபகம் வந்துடும். அதுக்காக சொல்றேன். ஒரு பாக்ஸ், பாக்ஸ்குள்ள எத்தனை இருக்கு? 4 குரங்கு உட்காந்துருக்குது. இந்த பக்கம் ஒரு ஓட்டை. சரியா? இந்த பக்கம் ஒரு ஓட்டை. இங்க 3வது குரங்குக்கு நேராக ஒரு ஓட்டை. 3வது குரங்கு கிட்ட ஒரு ஓட்டை. இந்த பக்கம் ஒரு ஓட்டை. சரியா? இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் இந்த ஓட்டைக்கு வெளியே 5 பொறிகள் இருக்கிறது. 5 பேர் சேர்ந்து இவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறான். 5 பேர் உட்காந்து யாருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? முத குரங்குக்கு வெளியே எத்தனை பேர் இருக்கிறான்? 5 பேர் இருக்கிறான். இது என்ன செய்யுது? கையை விட்டு அவனை தட்டே அதை பாடுறா அப்படின்னா இது அங்கே பார்க்கும். டே இதை இடுறாங்க, இதை சொல்றாங்க, இதை பேசுறாங்க. வரிசையா எது? வரிசையா 5 இந்திரியம். எது? கண்ணு, காது, மூக்கு, தோல், வாயு. சரியா? இது என்ன செய்யும்? வேகமா அவனை கண்ணை பிடிச்சி என்ன பார்த்த சொல்லு அப்படின்னு வாங்கி என்ன செய்யும்? ஒரு பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர். சரியா? அதை அப்படியே அதை வாங்கி அப்படி இங்கே 2வது குரங்கு கொடுத்துரும். 2வது குரங்குக்கு கொடுத்துரும். எது 2வது குரங்கு? எது? புத்தி. இது வேலை என்ன வேலை? வெளியே கையை விட்டு 5 பேர் உட்காந்துருக்கிறான். அவன்கிட்ட ஒரு பேப்பரை வாங்கி என்ன செய்யும்? இங்கே கொடுத்துரும். இப்போ கண்ணுன்னு வச்சுக்கோங்க. கண் என்ன செய்யும்? போய் பற்றும். எதை பற்றும்? ஏதோ ஒரு விடயத்தை பற்றி. ஒரு ஆள் வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்ணு மூலமா என்னென்ன வரும்? கருப்பா இருக்கிறாரு, குள்ளையா இருக்கிறாரு, 5 அடி உயரம் இருக்கிறாரு, ஆணா இருக்கிறாரு, பெண்ணா இருக்கிறாரு, குண்டா இருக்கிறாரு, ஒல்லியா இருக்கிறாரு,
பேண்ட்டு போட்டிருக்கிறாரு, வெள்ளை வேட்டி கட்டி இருக்கிறாரு, சட்டை போட்டிருக்கிறாரு, கண்ணாடி போட்டிருக்கிறாரு, பைக்கில் வந்தார், செருப்பு போட்டிருக்கிறாரு, ஷூ போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்கிறது இவ்வளோ இருக்குது. கண் ஒரு கணத்தில் இதை பற்றும். அந்த வெள்ளை பேப்பர்னு சொன்னா இல்லையா, அந்த வெள்ளை பேப்பரில் இதெல்லாம் எழுதியிருக்கும். நீ யாரை பார்த்த அப்படின்னா, ஆணை பார்த்தேன், 5 அடி உயரம் இருந்தார், ஒல்லியாக இருந்தார், சேப் சட்டை போட்டிருந்தாரு, வெள்ளை வேட்டி கட்டி இருந்தார், செருப்பு போட்டிருந்தாரு, பைக்கில் வந்தார், கண்ணாடி போட்டிருந்தாரு, இந்த பைக்கில் வந்தார். ஒரு ஒரு விடயத்தினுடைய எல்லா செய்திகளும் எதில் இருக்கும்? அந்த வெள்ளை பேப்பரில் இருக்கும். வெள்ளை பேப்பரில் இருக்கும். எது? கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் தான் டேட்டா ஃபீடர், மனசுக்கு டேட்டாவை கொடுக்குறவர். அவர் இதெல்லாம் எழுதி என்னம்மா பிடிச்சிக்கோ அப்படின்னு யார்ட்டு கொடுத்துருவாரு? மனங்கிற குரங்குக்கு கொடுப்பார். கண்ணுங்கிற அந்த வெளியே இருக்கக்கூடிய இந்திரியம் எதுக்கு கொடுக்கும்? மனசுக்கு. இவருக்கு வேலை என்னது? கையை வெளியே விட்டு அதை வாங்கி இந்த கைக்கு மாற்றி புடி அப்படின்னு யார்ட்டு கொடுத்துருவாரு? 2வது குரங்கு கொடுத்துருவார். 2வது குரங்கு என்னது? புத்தி. இது என்ன செய்யும்? புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும். நிச்சயிக்கிறது என்னது? இவர்கிட்ட ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு இந்த குரங்கு உட்காந்துருக்கு. என்ன செய்யுது? டேட்டா வாங்கியாச்சு. அப்படி பார்க்கும். இவர் ஏற்கனவே பிறந்ததுலேருந்தே, ஒரு குழந்தை பிறந்து அது இப்போ 40 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க, 40 வருஷமா இது பெற்ற அனுபவங்கள் பூரா இது அறிவில் பதிஞ்சு வச்சிருக்கும். உடனே அது என்ன செய்யும்? அந்த வெள்ளை பேப்பரை எடுத்துட்டு ஆன், டேட்டா என்னது? ஆன். உடனே சிஸ்டத்தில் அடிக்கும். எத்தனை டேட்டா வச்சிருக்கிறீங்க? ஒரு 50 லட்சம் டேட்டா வச்சிருக்கிறேன். ஆன் எத்தனை பேர் அப்படின்னா 25 லட்சம். மீதி 25 லட்சத்தை அப்படியே கழிச்சிடும். 25 லட்சத்தை கழிச்சிடும். அடுத்தது சிகப்பு. நிறம் என்னது? சிகப்பு அப்படின்னு அடிச்சா 10 லட்சம் கழிஞ்சிருச்சு. 5 அடி உயரம் 5 லட்சம் கழிஞ்சிருச்சு. வேட்டி கட்டினவர் ஒரு 5 லட்சம் கழிச்சுது. கண்ணாடி போட்டவர் 2 லட்சம் கழிஞ்சுது. பைக்கில் வரவர், செருப்பு போட்டவர். இப்படி ஏற்கனவே இதன் அறிவில் முன்னை அனுபவங்களினால் பெற்ற பதிவுகளை வைத்துக்கொண்டு இந்த கண்ணு பார்த்த அத்தனை விடயத்தை என்ன செய்யும்? கம்பேர் பண்ணி என்ன செய்யும்? இது டேட்டா பேஸில் ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரே மாதிரி எத்தனை பேர் வராங்க? ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. எத்தனை? 5 அடி உயரத்தில், சப் சட்டை, வேட்டி, செருப்பு, பைக்கில் வரவர், கண்ணாடி போட்டவர், ஒல்லியாக இருக்கிறவர். இந்த பேப்பரில் என்னென்ன டேட்டா இருக்கோ அத்தனையும் மேட்சிங். 50 லட்சம் டேட்டாவில் மேட்ச் பண்ணி எத்தனை பேர்த்துட்டு வந்து நிற்கும்? ஒரு 3 பேர்த்துட்டு நிற்கும். தூக்கி இருந்தால் பிடிச்சிக்குப்பா. யார்கிட்ட கொடுத்துரும்? அகங்காரத்திட்ட கொடுத்துரும். புரிஞ்சுதா? இப்போ இது என்ன செஞ்சிட்டு இருக்கு? டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4 குரங்கும் சும்மா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ இவர் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. டேட்டா அனலைஸ் யார் பண்ணிட்டு இருக்கிறா? 2வது குரங்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. குரங்கு கொடுத்தாச்சு, என்னப்பா பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்குமானா பார்க்காது. கையை வெளியே விடும். டேய் வாய் என்ன பண்ற, என்ன கொண்டா அப்படின்னு வெளியே விடும். உடனே அது என்ன செய்யும்? நான் ஒன்றை சாப்பிட்டேன், ரவுண்டாக இருந்துச்சு, இனிப்பாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு அது வாய் அது எதையாவது வாங்கி அது ஒரு வெள்ளை பேப்பர் வச்சிருக்கும். இப்போ இது அனலைஸ் பண்ணும்போது மனம் என்ன செய்யும்? அடுத்த ஆள்கிட்ட ஒரு பேப்பரை வாங்கி வச்சுக்கும். இப்போ இவர் அப்பா முடிஞ்சுதுரா அப்படின்னு ஆங்காரத்தை கொடுத்துட்டா அப்படி எங்கே உட்காந்துருக்கிறேன்னு அவர் ஒன்றா கொடுத்துருவார். என்னது? வாயிலிருந்து வந்த டேட்டா உடனே இதை வச்சுக்கும். சாப்பிட்ட பொருள்லாம் எடியா, இது வரைக்கும் நீ சாப்பிட்டதெல்லாம் எடு. நான் 6 வகை சுவை, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, என்னது? முதல்ல இனிப்பு, மீதி 5 கழிச்சிரு. அப்புறம் இனிப்புல ரவுண்டாக இருக்கிற இனிப்பு என்ன செய்யும்? இப்போ கொண்டு வந்ததுல இது என்ன செஞ்சுட்டு ரவுண்டாக இருந்தது லட்டு, ஜிலேபி, ஏதோ ஒன்று முடிவு பண்ணியா அப்படி அப்படின்னு இவன்கிட்ட கொடுத்து அடுத்து இங்கே மனம் என்ன செய்யும்? அடுத்து அவன் மூக்கில் போய் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ
இது வாங்கி வாங்கி உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வாங்குறதும் கொடுக்கறதும் தான் மனசுக்கு வேலை. அனலைஸ் பண்றது புத்திக்கு வேலை. ஆங்காரம் என்ன செய்யும் அப்படின்னா வாங்கி பார்க்கும், தூக்கிப்படியா என்ன செஞ்சிடும், அதெல்லாம் கடை தூக்கி பண்ணி அதுக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டருக்கு என்ன செஞ்சிடும், தூக்கி வெளியே போட்டுரும். தூக்கி அப்படின்னு சரி இல்லை இல்லை இது முக்கியமானவர் கேப்பா பாருப்பா எது கொடுக்கும், சித்தத்துக்கு கொடுக்கும். சித்தம் என்ன செய்யும், ஆஹா அருமை அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்துக்கும், அனுபவிக்கும். சித்தம் அனுபவிக்கும். எதை அனுபவிக்கும், மனம் பற்றிய விடயத்தை. புத்தி இன்ன பொருளாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செய்யும், ஆங்காரத்துக்கு கொடுக்கும். ஆங்காரம் வேணும்னா சித்தத்துக்கு கொடுக்கும், வேண்டாம்னா தூக்கி வெளியே டஸ்ட்பின்ல போட்டுரும். டஸ்ட்பின்ல போட்டுரும். அப்போ ஆங்காரம் எதுக்கு துணிந்து எழுகிறதோ அதுல சித்தம் என்ன செய்யும், அழுந்தும். இது இங்க ஒரு டேட்டா வாங்கி இங்க போறதுக்கும் இதுக்கும் கால இடையீடு அவ்வளவுதான். இப்ப நான் ஏதோ 10 நிமிஷமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவுதான். இதுக்குள்ள இங்கிருந்து மனம் பற்றி புத்தி நிச்சயித்து ஆங்காரம் துணிந்து சித்தம் போய் அழுந்தும். உடனே அடுத்து என்ன செய்யும், அடுத்து இங்க வந்துடும். இங்க உடனே வாங்கும், கொடுக்கும், நிச்சயிக்கும். வெளியே போறதா உள்ள போறது, வெளியே போறதா உள்ள போறதா, இதெல்லாம் வினைக்கு தக்கவாறு நடக்கும். ஆங்காரம் துணிந்து எழுகிறதா இல்லையா, இங்க என்ன வந்து மெயின் ரோல் என்னது, வினை. ஏன் சொல்றமா இல்லையா, நல்லாதான் இருக்கும் போகணும் தாங்க, எங்க போறது. அப்ப என்னாச்சு, தூக்கி வெளியே போடுன்னுச்சு. சித்தம் அந்த வேலையை செய்யலன்னு என்ன அர்த்தம், வினை வந்து அங்க நிற்கும், அதைத்தான் நிச்சயிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் வச்சுக்குவோம். ஒரு தொழில் செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, லாபம் வருமா நாட்டம் வருமா, அடுத்த டேட்டா என்னது, மனம் இந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு போய் பிடிச்சிட்டு வந்துருச்சு. ஆங்காரம் செய்யலாம் அப்படின்னு துணிஞ்சலுன்னா இப்போ இது என்ன செய்யணும், ஆமா செய்யணும் அப்படின்னு சொல்லி எது கொடுக்கணும், சித்தத்துக்கு கொடுக்கணும். இது என்ன செய்யும், வினைக்கு தக்கவாறு. உனக்கு நல்வினை இருந்தா லாபம் வரதை கொடுத்து சித்தத்துக்கு கொடுக்கும். லாபம் வர்றதுக்கு கொடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது முடிவு பண்ணும், என்னது தொழில் செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லணும். உனக்கு நல்வினை இல்லைன்னு வச்சுக்கங்க, லாபம் வர தொழில் தூக்கி வெளியே போட்டுரும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்பா, அதெல்லாம் ஏன் செய்யறது அப்படின்னு இது அங்காரம் என்ன செஞ்சிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். இதே தீவனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நட்டம் வரதை எடுத்து கொடுத்து அவங்க கையில் கொடுத்துரும். நட்டத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டு லாபத்தை தூக்கி என்ன பண்ணிடும், வெளியே போட்டுரும். இப்போ இதெல்லாம் எதை பொறுத்து இயங்குகிறது, வினை இருக்கணும். வகுப்பு போறதா சீரியலுக்கு போறதா அப்படின்னா நல்வினை இருந்தா வகுப்புக்கு போகலான்னு துணியும், இல்லைன்னா வீட்டுக்கு போய் அந்த சீரியலையாவது பார்ப்போமே அப்படின்னு சொல்லும் இல்லையா. அது என்னது, எல்லாமே வினை வழி தான். அதான் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். எனவே என்னதுங்க, மனமேல் உதித்த ஒன்றை, மனமேல் உதித்த ஒன்றை என்ன செய்யும், உள்ள உணர்தல். கடல் திரையே ஒத்து, கடல் திரையே ஒத்து உதிக்கும். கடல் திரையே ஒத்துன்னு என்னது, கடலிலே எழுகின்ற அலைகள் போல, கடலிலே எழுகின்ற அலை போல என்ன செய்யும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இங்க ஒரு அலை இப்போ நடுக்கடல்ல ஸ்டார்ட் ஆகும், அப்படியே வந்து கரைக்கு வந்து சேரும். அது வரைக்கும் சும்மா இருக்குமான்னு கேட்டா, இந்த அலை ஸ்டார்ட் ஆகி போகும்போதே அங்க அடுத்த அலை ஸ்டார்ட் ஆயிடும். இது கரையை வந்து தொடுகிற போது அடுத்த அலை பின்னாடியே வரும். இது சேரத்துக்கு முன்னாடி 3வது அலை வந்து சேரும், அதுக்கு பின்னாடியே 4வது அலை வந்து சேரும். அதனாலதான் மனதை என்னன்னு சொல்றோம், மனம் ஒரு குரங்கு சொல்றமா இல்லை. ஏன் நல்லா எப்ப தெரியும், பூசையில தெரியும். மனம் ஒரு குரங்குங்கிறது பூசையில நல்லா தெரியும். உட்காரும் போதுதான் என்ன செய்யும், என்னென்னமோ ஞாபகத்துக்கு வரும். பூசி முடிச்சா ஒரு ஞாபகம் வராது இல்லையா. ஏன், அப்படியே உலகமே சுத்தம், ஏதேதோ ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா மனம் என்ன செய்யாது, ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. சங்கற்ப சங்கற்ப சதாகதியும் தந்து, சதாகதின்னு ஓயாம மனம் என்ன செய்யும், ஓயவே ஓயாது.
அப்படியே அடுத்தடுத்து விடை தானே செய்யும். அந்த 5 பேத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது. வெளியே இருக்கிற 5 பேர் இருக்கிறானா இல்லையா, இந்த 5 பேத்துக்கு ஓய்வே கொடுக்காம என்ன செய்யும், வேலை வாங்கிட்டே இருக்கும். அங்கே வாங்கி இங்கே கொடுத்துரும், அங்கே வாங்கி இங்கே கொடுத்துரும். இருக்கிறதுலையே ரொம்ப பிரிஸ்கா டயர்டே ஆகாத ஆள் யாரு, மனம்தான். மேலே இருக்கிற ஆளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும், கீழே இருக்கிற ஆளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எங்கே இருக்கு, மனசில் இருக்கு. ஓயவே ஓயாது இல்லையா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த கருவிகளை செலுத்துகிற போது மனம்ங்கிற கருவியை மேலே எது செலுத்துது தெரியுமா, எது செலுத்துது, அகங்காரம். மேலே இருக்கக்கூடிய அராக தத்துவம், மேலே வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய அராக தத்துவம் தான் எது செய்யுது, மனசு செலுத்துது. அராகத்துக்கு என்ன வேலை, பெற்றதை விடுத்து பெறாததின் மேல் இச்சையை தூண்டுமா. பெற்றதை விடுத்து பெறாததின் மேல் இச்சையை தூண்டும். ஒன்று வந்துருச்சுன்னா அப்பா வந்துருச்சு அப்படின்னு உட்கார கூடாது. அதான் வந்துருச்சுல ஒடியா, அது பாரு இன்னும் உனக்கு கிடைக்கவே இல்லை. 10,000 சம்பாதிக்கும் போதே அப்பா 10,000 வந்தாச்சு அப்படின்னா 10,000 ஒரு காசாயா. அவன் பார் பக்கத்து உள்ள 25,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஓடு திருப்பியும் அப்பா 25,000 சம்பாதிச்சு. எங்கே 25,000 வச்சுட்டு இன்னும் பிழைக்க முடியுமா, 50,000க்கு போகும். ஒரு வீடு கட்டினா 2 வீடு வாங்க சொல்லும், 2 வீடு வாங்கினா 4 வீடு வாங்க சொல்லும். ஏன், பெற்றதை போதும்னு நினப்பு வரவே வராது. எதுக்கு, அதனால மனசு நிறையவே மாட்டேங்குதுயா. சொல்கிறோமா இல்லையா, நிறையாது மனசு, நிறையவே. ஏன்னா அவருக்கு எஜமானன் யாரு, அராகம். அது வேலை என்னது, இச்சையை தூண்டுவது, ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். போதும் அப்படின்னு மனசு சொல்லவே சொல்லாது. அப்போ அந்த ராகம் என்ன ராகம், அராகம். ஆ என்பது உபசர்க்கம், ராகம்னா விருப்பம்னு பேர். நல்லா ராகமாக பாடுறாயா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படின்னு என்னதுக்கு, கேட்குறவங்களுக்கு விருப்பம் வரணும், அப்படி பாடணும். அதுக்கு பேர் தான் ராகம்னு பேர். ராகம்னா விருப்பம். அந்த விருப்பம் என்ன விருப்பமாக இருக்கும், சிவராகமாக மாறணுமா. அராகம் என்னவா மாறணும், சிவராகமாக மாறணும். அப்படின்னு என்னது, அந்த ஆசை உலகத்து மேலே இருக்கிற ஆசை சிவத்து மேலே போகணும். அப்போ தான் இவர் அடங்குவார். யாரு, மனசு அப்பதான் அடங்கும். சரி, இப்போ உலகத்தின் மேல அவ்வளோ ஆசையா போகுது, சிவத்து மேல இது ஆசைப்படக்கூடாதா அப்படின்னா படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு சிவத்தை அடைய முடியாது. எதை வச்சுக்கிட்டு, இந்த மனதையெல்லாம் வச்சுக்கிட்டு சிவத்தை அடையவே முடியாது. கருவிகள் பெருமானை காட்டாது. அப்போ அது எப்போ வேலை செய்யாமல் அடங்கும்னா, பெருமான் மேலே ஆசை வந்தால் இது அடங்கும். அது வரைக்கும் இதுவே என்ன சம்பாதிச்சாலும் என்ன கிடைச்சாலும் போதுன்னு சொல்லவே சொல்லாது. இது எது போல, ஒன்றின் பின் ஒன்றாக வருகின்ற கடல் திரையே ஒத்து அதனில் மனம் மாதி மண்புலனில் அல்லன். எனவே மனம் முதலிய அந்த கரணங்கள் ஆன்மாவிற்கு வேறானவை. ஏன்னா மனதுக்கு ஒரு தொழில் இருக்கிறது, புத்திக்கு ஒரு தொழில் இருக்கிறது, ஆங்காரத்துக்கு ஒரு தொழில் இருக்கிறது. சித்தம் ஒரு தொழில் செய்யுது, அழுந்தும். சித்தம் எப்படி அழுந்தும்னா புருடனாய் நின்று அழுந்தும். இதை கொண்டு அனுபவிப்பது இந்த நாளுக்கும் வேறான மனம், புத்தி, அகங்காரம், சித்தங்களில் வேறான எது, புருடனாகிய ஆன்மா. இது நமக்கு இந்த மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் துணிந்து எழும், சித்தம் அதில் அழுந்தும். இது புரியணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த காட்சி புரியணும். வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. எங்க படித்தோம், அளவையில் படிச்சோமா இல்லையா. வாயில் காட்சி அப்படின்னு என்ன, பொறி அளவில் நிகழ்வது, வாயில் அளவில் நிகழ்வது வாயில் காட்சி. வாயில் என்பது என்னது, இப்போ வீட்டுக்கு வாயில் எது, வீட்டுக்கு வாயில் முன்னாடி இருக்கிற மெயின் டோர், என்ட்ரன்ஸ் டோர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதான வாயில். அதை திறந்தாதான் உள்ளே வர முடியும். அது மாதிரி ஆன்ம அறிவுக்கு வாயில் எது, ஐம்பொறிகள், ஞானேந்திரிய 5 தான் வாயில்.
இல்லையா? அந்த அளவில் நிகழ்ந்தால் அதற்கு என்ன பேர்? வாயில் காட்சின்னு பேர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெளியே 5 பேர் உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பரில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எழுதிக்கிட்டே இருப்பான். 5 பேரும் ஓயாமல் எழுதுறது தான் வேலை. கண்ணு பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கும், காது கேட்டு கேட்டு எழுதிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 5 பொறியியல் அளவில் நிகழ்கிற காட்சி அதுக்கு என்ன பேர்? வாயில் காட்சி. வாயில் அளவில் நிகழ்வது வாயில் காட்சி. சரி, மானத காட்சி. மனம், அகங்காரம், புத்தி 3 அளவில் நிகழ்ந்தா அது என்னது? மானத காட்சி. மானத காட்சி. மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் இந்த 3 அளவில் நிகழ்வது மானத காட்சி. வாயில் காட்சி அந்த இந்திரியங்கள் பற்றிய விடயத்தை நிச்சயத்து துணிந்து எழுகிற வரைக்கும். மனம் பற்றிய விடயத்தை புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். அகங்காரம் துணிந்து எழும். துணிந்து எழும். இந்த 3 ப்ராசஸ் நடந்ததுன்னா அது என்ன காட்சி? மானத காட்சி. தன்வேதனை காட்சி. வேதனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அனுபவம்னு பேர். வேதனைனா அனுபவம். தன்வேதனை ஆன்மாவினுடைய அனுபவம். என்ன அனுபவம்? இந்த அகங்காரம் துணிந்த எழுந்த பொருளை சித்தம் என்ன செய்யும்? அதுல அனுபவிக்கும். அனுபவிக்கும். எப்படி அனுபவிக்கும்? கண்ணால் ஒரு விடயத்தை பற்றுகிறது. கண்ணால் ஒரு விடயத்தை பற்றுகிறது. மனம் புத்தி கொடுத்தது, புத்தி நிச்சயித்தது, அகங்காரம் துணிந்து எழுந்து என்ன செஞ்சிருச்சு? சித்தத்துக்கு கொடுத்துருச்சு. இப்போ சித்தத்துக்கு போகும்போது 3 பேர் சொன்னா இல்லையா, ஒரு ஆளை கேப்சர் பண்ணிச்சு. 5 அடி உயரம், கண்ணாடி போட்டவன், செருப்பு, வெள்ளை வேட்டி, பைக்கில் வந்தான் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்த என்ன செய்யுது? அனலைஸ் பண்ணி யார்கிட்ட கொடுத்தது? அகங்காரத்தை கொடுத்தது. அகங்காரம் என்ன செஞ்சது? ரமேஷ், சுரேஷ், இன்னொரு ஆள் யாரு, யாரோ ஒரு ஆள், 3 பேர். இது 3 பேரை யாரை பார்த்துட்டு? இல்லப்பா இவர் ரமேஷ் தான். 3 பேர்த்த கம்பேர் பண்ணி எதுன்னு இது அகங்காரம் ரமேஷ் தான் சொன்ன உடனே தாப்பா ரமேஷ் வந்திருக்கிறான் பாரு அப்படின்னு எது கொடுத்துடும்? சித்தத்துக்கு கொடுத்துரும். சித்தம் இப்ப என்ன செய்யும்? அப்பா வந்தாண்டா, தொலாவிட்டு இருந்தேன், இந்த ரமேஷ தொலாவி தொலாவி ஓஜ் வந்தாண்டா புறா விட அப்படின்னு சந்தோஷம். யாரை பார்த்தா? ரமேஷை பார்த்தா. ஏன்? ரமேஷ் நமக்கு வேலை செய்யறாள். அதனால அவனை பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு? அப்பாடா தொலைத்தி எப்படா வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன், நல்ல வேலை வந்தாயா. இல்லை நாம அவன்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கிறோம், அவனை துரத்திக்கிட்டே இருந்தான், இப்போ அவன் கிடைச்சிட்டான். நாம கடன் கொடுத்தாலே கிடைச்ச உடனே நமக்கு என்ன வந்துருச்சு? அடாடா ஒரு வாரமாக துரத்திட்டு இருந்தேன், ஆளே சிக்கல, நல்ல வேலை சிக்கனாயா அப்படின்னு சித்தம் என்னாச்சு? இப்போ சந்தோஷப்படுது. சரியா? இப்போ ரமேஷ் இல்லை, வந்தது யாரு? ரமேஷ் இல்லை, சுரேஷ். புத்தி என்ன? அகங்காரம் துணிந்து எதிர்த்து கொடுத்துருச்சு. சித்தன் ஐயோ வந்துட்டானா. இப்போ என்ன வந்துருச்சு? வருத்தம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? நாம் அவன்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறோம். அடாடாடா இவன் கண்ணில் சிக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு உடனே என்ன வந்துருச்சு? வருத்தம் வந்துருச்சு இல்லையா? இப்போ என்னது? இந்த சித்தத்துக்கு 3 தன்மை உண்டு. என்னது? இன்பம், துன்பம், மயக்கம். இன்பப்படுகிற விடயம் வந்தா இன்பப்படும், துன்பப்படுகிற விடயம் வந்தா துன்பப்படும், மயக்கத்திற்குடைய வந்தா மயக்கம். 3 தான் அனுபவம். இப்போ நாம் என்ன அனுபவம் அனுபவிச்சாலும் இந்த 3க்குள்ள அடைக்கிறோம். நம்ம தினமும் கடந்தோறும் பல விடயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 3 எதில் அடைக்கிறோம்? இன்பம், துன்பம், மயக்கம். இப்போ இந்த சித்தத்தில் அழுந்து நிற்பதற்கு தன்வேதனை காட்சின்னு பேர். சரிங்களா? எனவே வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, இதுதான் இப்போ நம்ம பார்த்த செய்தியெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். இது இன்னும் 2 வகையா சொல்ல. என்னது? நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி அப்படின்னா என்னது? பார்க்கும்போதே வேறுபாடோட பார்க்கறது எப்படி? வேறுபாடு இல்லாம பார்க்கறது எப்படி? அப்படி கண்டுபிடிக்கிறது
ம் ம் சரி. அவங்களுடைய பெயர் சாதி பொதுவாக பார்க்குற எல்லாத்தையும் பொதுவாக பார்க்குறது இப்போ மரணம் பார்க்குறது அது அந்த சாதி பற்றி பார்த்தோம்னா பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டு பார்க்கறது, சாதின்னு பார்க்குறதா சாதி இல்லாமல் பார்க்குறதா அப்படி பார்க்குறதா? இப்போ இங்கே வந்தால் சாதி பார்க்கறது இல்லை, அடியார்ட்ட வந்துட்டு அப்படி பார்க்கறது இல்லை, சாதி வேறுபாடு பார்க்கறதில்ல, எல்லாம் ஒன்று தாங்க. அதனால் அடியார் திருக்கூட்டத்துக்கு வந்தால் சவிர்ப்ப காட்சி, வெளியே போனால் நிர்விகற்ப காட்சி. அப்படியா? வேற எப்படி? எல்லாம் டெஃபினேஷன் வச்சிருக்கிறீங்க, டெஃபினேஷன் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதை என்ன செய்யணும்? ஆ சரி, அதான் எப்படின்னு கேட்குறேன். பொதுவாக அறிதல் நிர்விகற்ப காட்சி, சிறப்பாக அறிதல் சவிர்ப்ப காட்சி. சிறப்பாக அறிகிற போது பெயர் சாதி குணம் கண்மம் பொருள் என்று 5ஓடு கூடி அறிந்தால் சவிர்ப்ப காட்சி. இது இல்லாமல் பார்ப்பது நிர்விகற்ப காட்சி. எல்லாம் கரெக்டு தான். இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யணும்? சேர்த்தணுமா இல்லையா? ம் ம் இல்லை சொல்லுங்க. அந்த பக்கம்லாம் கேட்க வேண்டியதில்லை, இந்த பக்கம் தான் கேட்கணும். புத்தி நிச்சயிக்கும் சொன்னமா இல்லையா? புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கிற வரைக்கும் நிர்விகற்ப காட்சி. இப்போ கண்ணு ஒரு விடயத்தை பற்றி கொடுத்துதா, கண்ணுக்கு என்ன தெரியாது? இது ரமேஷா சுரேஷா எதுவும் தெரியாது அதுக்கு. அது வேலை என்னது? போய் பிடிச்சி அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி அதை ஒரு டேட்டா ஷீட்டை அரைவ் பண்ணி மனசு கொடுத்துரும். இப்போ வாயில் காட்சி கண்ணை பொறுத்த வரைக்கும் நிர்விகற்ப காட்சி. அதுக்கு கண்ணு இது இவருதான்னு பார்க்காது. கண்ணு ஒன்றை பற்றுகிற போது அது பொதுவாக தான் அறியும். ஒரு ஆள் வந்தான், ஒரு மாடு வந்துச்சு, ஒரு எருமை வந்துச்சு, மாடு எருமைன்னு கூட அதுக்கு தெரியாது. கண்ணுக்கு பற்றிய விடயம் என்னென்ன தெரியாது. அது என்ன செய்யும்? ஸ்கேன் பண்ணும், டேட்டாஸ் பூரா அப்சர்வ் பண்ணும், மனசு கொடுத்துரும். நிர்விகற்பம். மனசுக்கும் என்ன தெரியாது? அது ஆடா மாடா மனுஷனா எதுவுமே தெரியாது. அது வேலை என்னது? அவன்கிட்ட வாங்கி இவன்கிட்ட கொடுக்க வேண்டியது, அவன்கிட்ட வாங்கி இவன்கிட்ட கொடுக்க வேண்டியது. இப்போ மனசுக்கும் என்ன தெரியாது? யாருங்க வந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஐடி கார்டை வந்தால் உள்ளே விடுவேன், வாட்ச்மேன் இருப்பான், ஐடி கார்டை பார்த்தேன் உள்ளே விட்டுட்டேன், போ ஐடி கார்டு இல்லையா வெளியே இல்லை. இப்போ இவனுக்கு வந்தவன் யாரும் கேட்டால் தெரியாது, என்ன செய்வான்? உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ ஐம்பொறிகள் சாப்பிடுதுன்னா வாய்க்கு டேஸ்ட் தெரியாது, வாய்க்கு டேஸ்ட் தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாதா? இப்போ ஜென்ரலாக நம்ம சாப்பிட்டா தெரியுமா தெரியாதா? தெரியாதா? பச்சை மிளகா கொடுக்குறேன், சாப்பிடுங்க பார்க்கலாம். வாய்க்கு டேஸ்ட் தெரியுமா தெரியாதா? தெரியும் சொன்னாலும் நான் கேள்வி கேட்பேன், தெரியலன்னு சொல்லினாலும் கேள்வி கேட்பேன். நாக்கு சரி, நாக்குக்கு சரி சொல்லுங்க. நாக்குக்கு சொல்லுமா, நாக்குக்கு சுவை தெரியுமா தெரியாதா? நாக்குக்கு தெரியாது, நாக்குக்கு தெரியாது. எப்போ தெரியுமா தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு நல்ல அப்படியே பழைய காலத்து சிவாஜி படத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, மிளகா கடிச்சா தெரிய மாட்டேங்குது. மிளகா கடிச்சாலும் என்னது இல்லை தெரியல, காரமே இதில் சாப்பிட்டாச்சு. ஆனால் இதே வச்சா என்னடா நான் என்ன டீ குடித்தியா காப்பி குடித்தியான்னு கேட்குறமா இல்லையா? சாப்பிட்டுக்கிட்டு டீயை குடிச்சுட்டு என்ன கொடுத்த நீ, டீ குடித்தியா காப்பி குடித்தியா? ஏன் முசுவா படம் அப்படியே அங்கே பாச மடலை சிவாஜி சாவு தெரியும், அப்படியே அழுதுட்டு இருக்கும்போதே டீ சாப்பிட்டோமா காபி சாப்பிட்டோமான்னு தெரியல, முதல்ல குடிச்சோமா குடிக்கலாமே தெரியல. இன்னும் சில பேர் கேட்பாங்க, நான் டீ கேட்டால் அப்போ இருந்தே குடிக்கலையோ
டீயை குடிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, டீயை குடிச்சிட்டு குடுக்கலையான்னு கேட்குறேன், சொல்கிறோமா இல்லையா? அப்போ நாக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் தெரியல? இது சவிகற்பா நடக்குது. இப்போ குடிச்ச உடனே நமக்கு ஏன் தெரியுதுன்னா அறிவு வந்து நிற்கிதுங்க. நாக்கில் அறிவு நிற்கிற போது தான் சுவை தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, மனம் பற்றி புத்தி நிச்சயித்து ஆங்காரம் துணிதெழுகிற போது தான் இது இனிப்பு கசப்பு அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் வேறுபாடு இல்லாத சுவை, அது நிர்விகற்பம். கண்ணுக்கும் சரி, காதுக்கும் சரி, மூக்குக்கும் சரி, எல்லாத்துக்குமே என்னது? நிர்விகற்பந்தான். அப்போ ஆங்காரம் துணிந்து எழுந்து புத்தி நிச்சயிக்குதா இல்லையா? நிச்சயித்த போதுதான் உங்களுக்கு என்ன வருது? சவிகற்ப காட்சி. அந்த புத்தி நிச்சயிப்பதற்கு தான் 5 பொருள் வேணும். என்னது? பெயர், சாதி, குணம், கண்மம், உடைமை, பொருள். இந்த 5 வேணும். இப்போ 5 தான் நான் சொன்னது. பெயர், ஒரு பொருள்னு பார்த்துட்டா கண்ணு போய் பிடிச்சிது, அதுக்கு ஒரு பேர் உண்டா இல்லையா? ரமேஷ், சுரேஷ், ஆடு, மாடு, எருமை, பெயர். சாதி, மனுஷ சாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, பறவை, விலங்கு, ஊர்வனை, பரப்பனை, ஒவ்வொன்றுக்கு ஒரு சாதி இருக்கா இல்லையா? சாதி. குணம், பண்பு. என்ன பண்ணு? பண்புன்னு என்னது? அதான் என்னது? கருப்பு, சிவப்பு, மென்மை, ஒல்லி, குண்டு. உடைமை, கண்ணாடி போட்டிருந்தாரு, செருப்பு போட்டிருந்தாரு, பைக்கில் வந்தார், இதெல்லாம் உடைமை. இந்த 5ஐயும் வச்சு தான் ஒரு பொருளை நிச்சயம் பண்ணும். ஒரு பொருளை நிச்சயம் பண்ணும். இந்த 5ஐயும் வச்சு நிச்சயம் பண்ணா அது சவிர்ப்ப காட்சி. இது எங்க நிகழும்? புத்தியில நிகழும். புத்திக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நிர்விகற்பந்தான். சரியா? பொதுவாக பார்க்கறது தனியாக பார்க்கறதெல்லாம் இல்லை. புத்தி தான் நிச்சயிக்கணும். இந்த 5ஐயும் வச்சுக்கிட்டு வந்ததை முடிவு பண்ணி இவர் தான், இது ஆடு தான், மாடு தான், மனுஷன் தான், தெரிஞ்சவன் தான், தெரியாதவன் தான், நல்லவன் தான், கெட்டவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுதா இல்லையா? அதுதான் சவிகற்பம். சவிகற்பம் என்பது விகற்பத்தோடு கூடியது. விகற்பத்தோடு கூடியது, விகற்பம் இல்லாது. இப்போ மனதுக்கு வரும்போது அதுக்கு விகற்பம் கிடையாது. என்ன விகற்பம்? வேறுபாடு தெரியாது அதுக்கு. எவனோ ஒன்று வாங்கணும், கொடுத்துட்டோம். இது என்ன ஆனா மாடா மனுஷனா எதுவுமே மனசுக்கு தெரியாது. 5 பொறிகளுக்கு தெரியாது. கண் போய் பற்றுகிற போது அது இதுதான் அப்படின்னு பற்றாது. சுவைக்கிற போது இதுதானே சுவைக்காது. நுகர்கிற போது இதுதானே நுகராது. அது வரைக்கும் எல்லாம் என்ன காட்சி? எல்லாம் நிர்விகற்ப காட்சி தான். புத்தியில தான் என்ன நிகழ்கிறது? சவிர்ப்ப காட்சி நிகழ்கிறது. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் பார்த்தா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், முன்னாடி வாயுகள், இது தனியாக ஒரு விஷயம். அடுத்தது வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, இது தனி. நிர்விகற்ப காட்சி, சவிர்ப்ப, இது தனி. ஆனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒன்றா சேர்த்தணும். இது எல்லாம் வேற வேற கிடையாது. இந்த எல்லாமே கம்பேர் பண்ண என்னது? வாயில் அளவில் நிகழ்வது வாயில் காட்சி, வாயில் அளவில் நிகழ்வது வாயில் காட்சி. மனம், புத்தி, அகங்காரம் மானத காட்சி. அனுபவத்துக்கு வருகிற போது தன்வேதனை காட்சி. இது ஒண்ணு. நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி வேறுபாடு இல்லாத, புத்தி வரைக்கும் வேறுபாடு இல்லாதது. புத்தியும் அங்க சித்தமும் வேறுபாடு உடையது. புத்தியில என்ன நிகழும்? சவிர்ப்ப காட்சி நிகழும். சித்தத்தில் சவிர்ப்பு காட்சி நிகழும். சரியா? இது எல்லாமே நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா படிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பிராக்டிக்கலாக கொண்டு வந்து சேர்த்தணும். எல்லாம் தனித்தனி செய்தி கிடையாது. நீங்க சித்தாந்தத்தில் படிக்கிற எல்லாமே எதுவுமே தேவையில்லாமல் படிக்கிறது இல்லை. ஒன்று 4 விஷயம் தனித்தனியாக சொன்ன 4 எங்கே நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டு வந்து நீங்கள் அனுபவத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படியே தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கு டெஃபினேஷன் சொல்லக்கூடாது. இதுதாங்க, இதுதாங்கலாம் சொல்லக்கூடாது. சரியா? சரி. சிந்தித்தாய் சித்தம், தெளியதாய் ஆங்காரம், புந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேறாம் அவ்வேறாம் போதுபோல் ஆங்கு சித்தமாய் சிந்தித்து
ஆங்காரமாய் தெளியாது, சித்தமாய் சிந்தித்து ஆங்காரமாய் தெளியாது என்பது பொருள் செஞ்சுக்கணும். சிந்தித்தாய் சித்தம், சிந்தித்தாய் சித்தம், சிந்தித்தாய் சித்தம் என்பது சித்தமாய் சிந்தித்து, உரை செய்கிற போது சித்தமாய் சிந்தித்து, மனமாகி பந்தித்து, மனமாகி பந்தித்து, தெளியதாய் ஆங்காரம், தெளியதாய் ஆங்காரம் என்பது தெளியாத வகையில் ஆங்காரம், புரியாததுனால புரிவதற்காக அது துணிந்தெழும். ஆங்காரம் துணிந்தெழும்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் துணிந்தெழும்னா அது வரைக்கும் அதுக்கு புரியாது. புரியலன்னு என்ன செய்யும்? நான் புரிஞ்சுக்குவேன், எனக்கு யாருன்னு தெரியாமல் விடமாட்டேன் அப்படின்னு என்ன செய்யும்? துணிந்து எழும். சரியா? அப்போ என்ன செய்யும்? துணிந்து எழுதல் ஆங்காரம். ஏன் துணிந்து எழுந்ததுன்னா இது வரைக்கும் புரியாமல் இருந்துச்சு, புரிதல் பொருட்டு துணிந்து எழும், புரிதல் பொருட்டு துணிந்து எழும். சரி, உள்ளம், உள்ளம் என்பது ஆன்மா, உள்ளம் என்பது ஆன்மா. உள் அந்த கரணங்களாகிய கலை முதலாகிய அந்த 5 தத்துவங்களோடு கூடிய புருடன். புருடனாகிய ஆன்மா. இப்போ ஆன்மா என்பது புருடனாகிய ஆன்மா. ஏன் புருடனாகிய ஆன்மா அப்படின்னா காலம், நேதி, கலை, வித்தை, ஆராகம், இந்த 5 கூடி நிற்கிற ஆன்மா. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குரிய காலம் வரணும், நேதி வரணும், அறிவு இச்சை செயல்கள் துணிந்து எழணும். அப்போ தான் மனம் போய் பற்றும். மனம் முதல்ல போய் பற்றணும். அந்த கரணங்கள் தொழில் படணும்னா அதுக்கு முதல்ல என்ன வரணும்? அதற்குரிய காலம் வரணும். அப்போ தான் இது போய் பற்றும். பார்க்கலாம், என்னதான் சொல்கிறாங்களே, ஐயா வேற தனியாக உட்காந்துருப்பாரு, போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு துணிந்து எழணுமா இல்லையா? அதுக்கு என்ன வரணும்? காலம் வரணும். என்ன காலம்? 11:30 போனால் போதும் அப்படின்னு ஒரு காலம் வருதா இல்லையா? அதுவும் ஒரு காலம்தான். ஏன்னா காலம் வரணும். சரியா? நியதி, கலை, இப்போ இதெல்லாம் கூடணும். ஒரு செயல் நடக்கணும்னா இதெல்லாம் கூடணும். அப்போ தான் ஆன்மா என்று சொன்னால் இவை கூடிய ஆன்மா. கூடாத ஆன்மா என்ன செய்யாது? அந்த வேலை செய்யாது. இப்போ ஒரு வேலை செய்யணும், மனம் போய் பற்றணும்னு சொல்கிறான். பற்றுவதற்கு என்ன வரணும்? கால, நீதி, கலை, வித்தை, அராகமெல்லாம் கூடி வர ஆன்மா. அதங்க ஆன்மா. உள்ளம் என்பது ஆன்மா. அங்கு இது ஆங்கு அம்மானத காட்சி, அந்த மானத காட்சியில் இது வாயிற்காட்சிக்கு பின்னதாகிய அம்மானத காட்சி. இப்போ மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம்னு சொன்னோமா இல்லையா? இப்போ மனம் தொழில் படணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? வாயில் காட்சி முடிஞ்சிருக்கணும். கண் ஏதாவது ஒன்று போய் பற்றி இருக்கணுமா இல்லையா? கண் போய் பற்றி என்ன செஞ்சிருச்சு? மனசுக்கு கொடுத்துருச்சு. அந்த வெள்ளை பேப்பரை மனசுக்கு வந்துருச்சு. அங்கு எங்க? வாயில் காட்சிக்கு பின், வாயில் காட்சிக்கு பின் இம்மானத காட்சியில், இந்த மானத காட்சியில் அங்கு சித்தமாய் சிந்தித்து, சித்தமாய் சிந்தித்து, சித்தமாய் இருந்து சிந்திக்கும், அது அதுவாய் இருந்து சிந்திக்கும், மனமாகி நின்று பந்திக்கும், மனமாகி பந்திக்கும். பந்தித்தல் என்பது பற்றி நின்று, மனமாய் நின்று பற்றி. எதை பற்றி? வெளியே 5 புலன்கள், 5 பொறிகள் வழியாக வருகிற விடயங்களை பற்றி. இது வரிசையா வச்சுக்கணும். மனமாகி பற்றி என்ன செய்யும்? புத்தியாய் நிச்சயித்து, ஆங்காரமாய் துணிந்தெழுந்து, சித்தமாய் அழுந்தும். பாட்டில் மாறி இருக்கும், பாட்டில் வரி மாறி இருக்கும். ஆனால் இது சித்தமாய் சிந்தித்து, மனமாகி பந்தித்து, ஆங்காரமாய் துணிந்து எழுந்து, ஆங்காரமாய் தெளிந்து, புந்தியாய் ஆய்ந்து, புந்தியாய் ஆய்ந்து. ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணோம். இதுவா அதுவா, ரமேஷா சுரேஷா அப்படின்னு ஆராய்ச்சி எது பண்ணோம்? புத்தி தான் ஆராய்ச்சி பண்ணோம். ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பழைய டேட்டாஸ் இருக்கணும், முன்பெற்ற அனுபவம், முன்பெற்ற அனுபவம். இந்த பிறவில நம்மளை முடிக்கும் போது சாமி என்ன செய்யறாரு? நம்முடைய அறிவை பூரா கொண்டு புத்தி தத்துவத்தில் தான் கொடுக்குறாராம். பிறவியை முடிச்சுட்டு போகும்போது என்ன செய்யறாரு? இப்பெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? இந்த அனுபவத்தை கொண்டு எங்க கொடுக்குறாரு? புத்தியில கொண்டே வச்சுறாரு. டேட்டா பேஸ் அங்கதான் இருக்கு.
வச்சுட்டு அடுத்த பிறவியில் என்ன செய்வார், அங்கேருந்து எடுத்து கொடுப்பார். அதனால தான் ஒரு பிறவியில் கற்ற கல்வி எளிமைக்கும் வரும்னு ஏன் சொல்கிறாங்க? புத்தி தத்துவத்தில் ஏற்கனவே பயிற்சி இருக்கு. போன பிறவிலே நுண்ணறிவு பெற்று இருந்தா அவன் இந்த பிறவியில் எப்படி வருவான்? வரும்போதே புத்திசாலியாக வருவான். சில பேருக்கு என்ன சொன்னாலும் விளங்காது. ஏன் விளங்கல? ஏற்கனவே பெற்ற கல்வி குறைவாக இருக்கு. ஒருவன் ஒரு பிறவியிலே பெற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடைத்து. அப்படின்னு எழுகிற பிறப்புன்னா என்னது? ஏதோ ஒரு பிறவி இல்லை, அறிவு ஒரு பிறவியில் விளங்காது. அப்போ அதெல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? புத்தியில் போய் ஒடுக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இந்த பிறவியில் நம்ம ஒரு டிசைட் பண்ணோம், புத்தி தானே முடிவு பண்ணுது இல்லைங்களா? சவிருப்ப காட்சி எது செய்யுது? புத்தி தான் செய்யுது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கு? டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸுங்கிறது வெறும் இந்த பிறவியான டேட்டா இல்லை, பல பிறவியில் பெற்ற அனுபவம் அதுக்குள்ளே கிடக்குது. நல்ல நல்ல அனுபவம் இருக்கு, கெட்ட அனுபவம் எல்லாம் கிடக்குது அதுக்குள்ள. இதை கொண்டு போய் அதோட கம்பேர் பண்ண சில பேர் என்ன செய்யறாங்க, அப்படியே டிசைட் பண்ணும்போது கரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் பாரு, இதுதான் பாருன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ இப்போ வந்த அனுபவம் இல்லை, ஏற்கனவே அந்த அனுபவங்கள் இருப்பதினால அவர்களுக்கு எதையுமே டக்குன்னு ஒரு முடிவு செய்கிற திறமை இருக்கா இல்லையா? டெசிஷன் மேக்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டெசிஷன் மேக்கிங். ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சால் இது நடக்கும், இது செஞ்சால் இது, அதுக்கு மேலே கையை மீறி நடக்கிறது வேற, புரியுதுங்களா? ஆனால் அந்த முடிவு எப்படி எடுப்பாங்க? கரெக்டாக எடுப்பாங்க. ஒரே இடத்துல ரெண்டு பேர் போய் நிற்பாங்க. இவர் இதுதான் பாரு அடுத்து நடக்கும் பாரு. ஏன்? புத்தி தத்துவத்தில் ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் இருக்கிறது. நுண்ணறிவு என்பது ஒரு பிறவியில் வருவதில்லை. எனவே புத்தியாய் ஆய்ந்து வெவ்வேறு தானே துணிந்து இங்கனம் பல வகையாக உணர்தல். பல வகையாக உணர்தல் என்னது? மனம் போய் கண்ணை பற்றும், காதை பற்றும், மூக்கை பற்றும், வாயை பற்றும், மெய்யை பற்றும் என்று ஒவ்வொன்றாக வெவ்வேறாக ஆய்ந்து இவ்வேறாம் இவ்வாறு உணர்கின்ற புருடனாகிய ஆன்மா, புருடனாகிய ஆன்மா அந்த கரணங்களின் வேறாம், அந்த கரணங்களின் வேறாம். ஏன்னா அந்த கரணங்களுக்கு ஒன்றொன்றிற்கும் ஒரு தொழில் இருக்கிறது. மனதிற்கு பற்றுகிற தொழில் இருக்கிறது, சித்தத்துக்கு சிந்திக்கிற தொழில் இருக்கிறது, ஆங்காரத்துக்கு துணிந்தெழுகிற தொழில் இருக்கிறது, புத்திக்கு நிச்சயிக்கின்ற தொழில் இருக்கிறது. இப்படி மனம் பற்றிய விடயத்தை புத்தி நிச்சயித்து ஆங்காரம் துணிந்து சித்தம் அழுந்துகிற போது புருடனாய் நின்று அனுபவிக்கும் ஆன்மா, புருடனாய் நின்று அனுபவிக்கும் ஆன்மா. எனவே ஆன்மா அந்த கரணங்களில் ஒன்றன்று. எனவே அந்த கரணங்களில் ஒன்றன்று. இவ்வேறாம் அவ்வேறாம், இவ்வேறாம் அவ்வேறாம் போது போல். போது என்பதற்கு பொழுது, பொழுது நேரம்னு சொல்றோமா இல்லையா, அதான் போது. இவ்வேறாம் அவ்வேறாம் பொழுது போல, கால தத்துவம் போல, கால தத்துவம் போல. இங்க கால தத்துவம் என்பது சூரியனை குறித்து நிற்கிறது. சூரியன் போல, சூரியன் என்ன செய்யும்? சூரியன் தான் இந்த காலத்தை வரையறை செய்கிறது. சூரியன் தான் என்ன செய்யுதுங்க? காலத்தை வரையறை செய்கிறது. காலம் முதல்ல என்னது? பகலவன் பேர். உனக்கு என்ன பேரு? பகலவன். பகலவன் என்பதற்கு பகுத்து செய்பவன், பிரிப்பவன். ஒரு நாளை என்ன செய்யறான்? ரெண்டா பிரிக்கிறான், இரவு பகல். இது எதை வச்சு? சூரியனை வச்சுதான். சூரியன் தோன்றினால் பகல், சூரியன் மறைந்தால் இரவு. ஒரு நாளை ரெண்டா பிரிக்கிறான். அதுலேயும் காலை, மதியம், மாலை, இரவு. இப்போ நாளாக பிரிக்கிறான். காலை அவன் கிழக்கில் இருந்தால் காலை, உச்சிக்கு வந்தால் மதியம், மேற்குக்கு போனால் மாலை, மறைஞ்சிட்டா இரவு. இப்போ ரெண்டாக இருக்கிற நாளை நாளாக பிரிக்கிறான். நல்ல நேரம் கெட்ட நேரம் அவன் தான் பிரிக்கிறான். அப்புறம் 7 நாட்கள் அவன் தான் பிரிக்கிறான். ஒரு மாதம் அவன் தான் பிரிக்கிறான். 12 மாதம் அவன் தான் பிரிக்கிறான். இப்போ இந்த நேரத்தை பகுப்பது யாரு? சூரியன். ஆனால் அவன் மாறுவதில்லை, அவன் அப்படியே தான் இருப்பான். இரவு பகல், அப்புறம் காலை மதியம் மாலை இரவு, நாள் மாதம் வருடம், இது எல்லாம் யாரை சுற்றி இருக்கிறது? சூரியனை சுற்றி நிகழ்வது. அவன் இவற்றிற்கு வேறானவன். இப்போ காலை அவனா? இல்லை. ஆனால் காலை எப்போ வரும்? அவன் வந்தால் தான் வரும். இரவு அவனா? அவன் இல்லை. எப்போ வரும்? அவன் மறைஞ்சா வரும். சரியா? அதுபோல இவற்றையெல்லாம் சூரியன்
இந்த காலத்திற்கு வேறாய் நிற்பது போல ஆன்மா தத்துவங்களுக்கு வேறாய் நிற்கும். தத்துவங்களுக்கு வேறாய் நிற்கும். ஆனால் ஆன்மா இருந்தால் தான் இதெல்லாம் இயங்கும். மனம் இயங்கணும்னா என்ன வேணும்? ஆன்மா வேணும். புத்தி இயங்கணும்னா ஆன்மா வேண்டும். அகங்காரம் துணிதலும்னா ஆன்மா வேணும். ஆன்மா இல்லாமல் இது எதுவும் நடக்காது. ஆனால் இது ஆன்மா அல்ல. எது போல? சூரியன் போல. சூரியன் போல என்று அங்கே காட்டுகிறார். மூன்றாவது எடுத்துக்காட்டு இப்போ ஆன்மா பஞ்சகஞ்சுகன். ஆன்மா பஞ்சகஞ்சுகன். பஞ்சகஞ்சுகன் என்னது? கஞ்சுகன் சட்டை, 5 சட்டை. பஞ்ச கஞ்சுகன். புருடனாம் தன்மை இல்லையா? ஆன்மா புருடனாம் தன்மையில் நிற்கிறானா இல்லையா? புருடனாம் தன்மை என்பது பொது வகையால். ஆன்மா பொது வகையால் போகத்தை நுகர்கிற தன்மை. பொது வகையால் போகத்தை நுகர்கிற தன்மை. அதுக்கு என்ன பேரு? புருடனாம் தன்மை. காலம் வரணும், நியதி, கலை, வித்தை, ஆறாம். இந்த 5 கூடினா ஆன்மா என்ன தகுதி பெறுகிறது? பொது வகையால் புருடனாம் தன்மை. ஒன்று அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்குரிய காலம் வரணும், நியதி வரும், கலை வரணும், வித்தை வரும், அராக. இதெல்லாம் என்னது? ஆன்மாவுக்கு கோடுனா அவன் யாரு? எலிஜிபிள். போகம் நுகர்வதற்கு தகுதி பெறார். போகம் நுகர்வதற்கு தகுதி எந்த ஆன்மாவுக்கு இந்த 5 கோடி இருக்கிறதோ அது பொது வகையான தகுதி. சிறப்பு வகையா ஒரு தகுதி இருக்கு. பஞ்ச கிளேசம். பஞ்ச கிளேசம். கிளேசம் என்னது? குற்றம். 5 குற்றம் இருந்தா இவன் சிறப்பு வகையான அனுபவம். உலகத்தை நுகரணும்னா நம்ம என்ன இருக்கணும்? 5 குற்றம் இருக்கணும். 5 குற்றம் இருக்கணும். என்ன குற்றம்? அவிச்சை, அவா, ஆசை, அகங்காரம், கோபம். இதெல்லாம் இருந்ததுன்னா யூ ஆர் ஃபிட் ஃபார் என்ஜாயிங் த வேர்ல்டு. உலகத்தை அனுபவிப்பதற்கு தகுதி. என்ன தகுதி? சிறப்பு வகையான தகுதி. இந்த 5 தகுதி இருந்ததுன்னா உலகத்தை நீ அனுபவிப்பதற்கு தகுதி உடையவன். இதை கொஞ்சம் ரிவர்ஸில் சொல்லுங்க. என்னது? எப்படி சொல்லலாம்? உலகத்து மேல ஆசை இருந்தா உங்களுடைய இந்த 5 குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆசை இருந்தா உலகத்தின் மேல யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த 5 குற்றங்கள் நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த 5 இருந்தாதான் இந்த ஆசை வரும். சரியா? ஆனா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். சரியா? இப்படி வந்துக்குவோம். உலகத்தை அனுபவிக்கணுமா? ஆமாங்க அனுபவிக்கணும். சம்பாதிக்கணுமா? ஆமாம் சம்பாதி. நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கு. சூப்பர். அப்போ உங்கள்கிட்ட இந்த 5 இருக்கு. என்ன இருக்கு? ஆசை. ஆசை. அப்புறம் அகங்காரம், அவிச்சை, அவா, கோபம், வெகுளி. கோபம் இருக்கா? ரைட். கோபம் இருக்கு. ஆசை இருக்கா? இருக்கு. தான் அல்லாதவற்றை தான் என்று நினைக்கின்ற ஆசை. இது நான் அல்லன்னு தெரியாது, ஆனா அதை நான் நினைச்சுக்கிறது. எதெல்லாம் நான் அல்ல? எதெல்லாம் நான் அல்ல? உடம்பு நான் அல்ல. உடம்பு மேல ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. வீடு நான் அல்ல. வீட்டு மேல ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. மனைவி, செல்வம், ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் நாம கிடையாது. இல்லை போகும்போதே உற்றார் ஆறு உலரோ டெய்லி அங்கே பாலை நல்லா தான் போடுறோம். உற்றார் ஆறு உலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறு உலரோ நல்லா தான் பாடுறீங்க. அருமை. பாடும்போது ஆகா என்ன அருமை அருமை. கேட்குறவன்னா கண்ணீர் வர்ற மாதிரி பாட வேண்டியதுதான். ஆனால் எதை விட்டோம்?
ஆசையை விட்டமா விடலை. அவா என்னது? அதன் மீது செல்லுகிற விருப்பம். முதல்ல அது வேணும்னு நினைக்கிறது, அப்புறம் அதுக்கு என்ன முயற்சி. முதல்ல அந்த விருப்பம் வந்தால் தான் என்ன வரும்? முயற்சி வரும். அப்புறம் என்ன வரும்? அது அவிச்சை, மயக்கம். என்ன மயக்கம்? நான் இல்லைன்னு தெரியும், என்னது இல்லைன்னு தெரியும், ஆனாலும் நமக்கு என்ன முடியல, எதையும் விடலை. கடைசி இது கிடைக்கலன்னா என்ன வந்துடுது? கோபம் வேறு வருது. அவன் தாங்க எனக்கு கிடைக்காம மறைச்சிட்டான், இல்லைன்னா அது எனக்கு அப்படியே கிடைச்சிருக்கும். இதுக்கு அவன் தான் காரணம். முதல்ல அந்த பொருள் உனக்கு வரணும்னு இருந்தால் வந்து சேரும். அப்போ இதெல்லாம் என்னதுங்க? புருடனாம் தன்மை. சிறப்பு வகையால், சிறப்பு வகையால் உலகத்தை அனுபவிக்கின்ற தகுதி. பொது வகைக்கும் குற்றமில்லை, சிறப்பு வகைக்கும் குற்றமில்லை. இப்படி ஆன்மா சிறப்பு வகையால் உலகத்தை அனுபவிக்கிற தகுதி பெற்ற நிலையில் ஆன்மாவுக்கு நிகழ்கிற அந்த காட்சி என்னென்ன காட்சி? சவிகற்ப காட்சி. இந்த சவிகற்ப காட்சி அப்போ தான் நிகழும். ஏன்னா அது அழுந்துதா இல்லையா? போய் ஒரு விடயத்தில் எப்போ போய் அழுந்தோம்? எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாதான் அது போய் அழுந்தோம். இப்போ சவிகற்ப காட்சி நிகழ்கிறதுனாவே அதுக்கு என்ன இருக்குது? பொது வகையான தகுதியும் சிறப்பு வகையான தகுதியும் இருந்தால் தான் ஆன்மா அதில் போய் எதில் அழுந்தோம்? இன்பத்தில் அழுந்தோம், துன்பத்தில் அழுந்தோம், மயக்கத்தில் அழுந்தோம். அப்போது இந்த சவிகற்ப காட்சி நிகழணும்னு சொன்னால் இதற்கு முதல்ல என்ன காட்சி நிகழணும்? நிர்விகற்ப காட்சி நிகழணும். முதல்ல நிர்விகற்ப காட்சி நிகழ்ந்தாதான் சவிகற்ப காட்சி நிகழும். சவிகற்ப காட்சி நிகழ்ந்தாதான் இது அழுந்தோம், ஆன்மா போய் அதில் அழுந்தோம். இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் நிகழ்வது. முதல்ல என்ன நிகழும்? நிர்விகற்ப காட்சி. சரிங்களா? நிர்விகற்ப காட்சி கண்ணு, இதெல்லாம் நம்ம ஏதோ எங்கேயோ இல்லை, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு தினந்தோறும் கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. சரியா? முதல்ல பொதுவாக நிகழ்வது, அப்புறம் என்ன செய்யுது? அது சவிகற்ப காட்சியாக நிகழ்கிறது. சவிகற்ப காட்சி தன்வேதனை காட்சியாக மாறுது. தன்வேதனை காட்சியில் ஆன்மா என்ன செய்யுது? இன்பப்படுது, துன்பப்படுது, மயங்குது. சரியா? இப்போ மேலேருந்து வந்தீங்கன்னா அது இன்பப்படணும், துன்பப்படணும்னா அதுக்கு என்ன நிகழணும்? சவிகற்ப காட்சி நிகழணும். சரியா? சர்வகற்ப காட்சி நிகழணும்னா முதல்ல என்ன நிகழ்ந்திருக்கும்? நிர்விகற்ப காட்சி நிகழ்ந்திருக்கணும். நிர்விகற்ப காட்சியிலிருந்து சவிகற்ப காட்சி நிகழணும்னு சொன்னால் இதுக்கு 5 வேணும். என்ன வேணும்? பெயர், சாதி, குணம், கண்மம், உடைமை. சரியா? இந்த 5 வேணும். 5 வேணும். இப்போ இந்த 5 வச்சாதான் என்ன நிகழும்? சர்வீகற்ப காட்சி நிகழும். ஒரு ஒரு உதாரணம் வச்சுங்க. ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு சவிகற்ப காட்சி நிகழாது. ஏன் பாட்டு போவான், கொடுத்தீங்கனாலும் இனிப்பை கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவான், 500 நோட்டை கொடுத்தா கிழிச்சு போட்டுருவான், குப்பைன்னு பார்க்க மாட்டான், எதையுமே பார்க்க மாட்டான். ஏன்? அவனுக்கு என்ன தெரியாது? பிரித்து பார்க்கவே தெரியாது. இவன் நல்லவன், இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்னு அவனால் என்ன செய்ய முடியாது. அவனுக்கு சவிகற்ப காட்சியே நிகழாது. சரிங்களா? ஏன்னா இந்த 5 அவனுக்கு தெரியாது. எந்த 5 தெரியாது? பெயர் தெரியுமா? இப்போ ஒரு ஒன்று கையில் கொடுத்தீங்கன்னா இது என்னன்னு அவனுக்கு தெரியுமா? பெயர் தெரியுமா? அதனுடைய சுவை தெரியுமா? அதனுடைய உடைமை தெரியுமா? இந்த 5மே அவனுக்கு தெரியாது. பைத்தியக்காரனுக்கு 5மே தெரியாது. அப்போ அவனுக்கு என்ன நிகழாது? சர்வகற்ப காட்சி நிகழாது. அதனால அவனுக்கு என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது. நீங்கள் வெறும் 10 நாள் பழைய கஞ்சி அழுகி போய் கொடுத்தீங்கனாலும் அவன் விருப்பமாக சாப்பிடுவான். அவனுக்கு பழசுன்னு தெரியாது, உடம்புக்கு ஆகாதுன்னு கூட தெரியாது. நல்ல பாயாசம் சுட சுட கொடுத்தீங்கனாலும் பழைய சோத்து 10 நாள் பழைய சோத்து கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே மாதிரி சாப்பிடுவான். ஏன்? ரெண்டையும் அவனுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. அப்போ சவிகற்ப காட்சி நிகழாத வகையில் என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது. சவிகற்ப காட்சி நிகழணும்னா 5 பொருள் தெரியணும் நமக்கு. எது? பெயர் தெரியணும், சாதி தெரியணும், குணம் தெரியணும், கண்மம் தெரியணும். இந்த 5 கூடினாதான் இது நிகழும். இப்போ இது நிகழணும்னு சொன்னால், இந்த 5 நிகழணும்னு சொன்னால் வாக்கு முக்கியம். வாக்கு முக்கியம், எழுத்தோசை முக்கியம். எழுத்தோசை இல்லைங்களா? எழுத்தோசைன்னு என்பது எழுத்தினுடைய சப்தம், அதுதான் இந்த 5க்கும் உடைமை. பெயர்,
ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர்னா எழுதணுமா இல்லையா, அதை சொல்லணும், உச்சரிக்க தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பேர்? எழுத்தோசைன்னு பேர். எழுத்தோசை இல்லாமல், நான் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வரேன், இது ரொம்ப முக்கியம். எழுத்தோசை இல்லாமல் பெயர் சாதி குணம் கண்மம் உங்களுக்கு தெரியாது. சரியா? எழுத்தோசை இருந்தால் தான் நிர்விகற்ப காட்சி என்னவா மாறும்? சர்விகற்ப காட்சியாக மாறும். சர்விகற்ப காட்சியில் தான் அனுபவம் நிகழும். அனுபவம் இருந்தால் தான் ஆன்மா அதில் அழுந்தும். இப்போ அந்த சர்விகற்ப காட்சிக்கு இன்றியமையாதது என்னது? எழுத்தோசை. எழுத்தோசை ரொம்ப முக்கியம். இந்த எழுத்தோசைக்கு அடித்தளமாக எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது ஓங்காரம். ஓங்காரம். இந்த ஓங்காரம் ரொம்ப முக்கியம். ஓங்காரம் தான் எதுக்கு காரணமாக இருக்கிறது? எழுத்தோசைக்கு காரணமாக இருக்கிறது. எழுத்தோசை தான் என்னவா இருக்கிறது? எல்லாமா இருக்கு. பெயராக இருக்கிறது, சாதியாக இருக்கிறது, குணமாக, இந்த 5 பொருளாக இருப்பது என்னது? எழுத்தோசை. இந்த எழுத்தோசை இருந்தால் தான் என்ன நிகழும்? சர்வ காட்சி நிகழும். சர்வகற்ப காட்சிகளை தான் அனுபவம் நிகழும். இப்போ இந்த அந்தக்கரணங்கள்லாம் தொழில்படுவது எதுக்கு? இதுக்கு தான். ஆன்மாவுக்கு என்ன நிகழணும்? அனுபவம் நிகழணும். அனுபவம் நிகழணும். அனுபவம் நிகழணும்னு சொன்னால் இதுக்கு முதல்ல என்ன வரணும்? இதை பிரித்து பார்க்க தெரியணும். ஒரு விடயம் வந்தால் என்ன செய்யணும்? இவர் நல்லவர், கெட்டவர், வேண்டியவர், வேண்டாதவர், இதெல்லாம் பிரித்து பார்க்கணும்னு என்ன இருக்கணும்? அந்த அறிவு வேணும். என்ன அறிவு? வேறுபாடு அறிகிற அறிவு. வேறுபாடு அறியணும்னா உங்களுக்கு ஓசை தெரியணும், எழுத்துக்கள் தெரியணும். எழுத்தோசை தான். எழுத்தோசை என்பது பெயர்னா என்னது? எழுத தெரியணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இப்போ ரமேஷ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்போ ரமேஷ் என்பது ரமேஷ்னு எழுதாதான் ரமேஷ் எனக்கு தெரியுமா? அப்போ என்னது? ஓசை தான், வடிவம் கிடையாது. அனுபவத்திற்கு காரணம் எது? ஓசை. எழுத்தோசை என்பது இப்போ ராமேஷ், இது எழுத்தோசை. இதை நான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா படித்தவனுக்கும் எழுத்தோசை உண்டு, படிக்காதவனுக்கும் ஓசை உண்டு இல்லையா? அப்போ என்னது? நம்ம அந்த சவுண்டு, சரிங்களா? இந்த எல்லா சவுண்டுக்கும் மூலமாக இருப்பது என்னது? ஓங்காரம். ஓங்காரத்திலிருந்தான் இவை தோன்றுகின்றன. இந்த ஓங்காரம்தான் அந்த கரணங்களை செலுத்துகிறது. ஓங்காரம் தான் எது செய்யுது? அந்த கரணங்களை செலுத்துகிறது. அப்போ அந்த கரணங்கள் இயங்கணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையாக இருப்பது என்னது? ஓங்காரம். ஏன் வேணும்னு கேட்டிங்கன்னா, சர்வகற்ப உணர்வுக்கு எழுத்தோசை முக்கியம். எழுத்தோசைக்கு மூலநாதமாக இருப்பது ஓங்காரம். எனவே அந்த கரணங்களை ஓங்காரம் செலுத்துகிறது. அந்த கரணங்களை ஓங்காரம் செலுத்துகிறது. பாருங்க, அகார உகார அகங்காரம் புத்தி, மகாரம் மனம், சித்தம் விந்து, பகாதி இவற்றை நாதம் உளமடிவாம் நாடின் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று. இதை கொஞ்சம் மாற்றி பொருள் செய்யணும். பாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். பொருள் செய்கிற போது அகாரம் அகங்காரம், உகாரம் புத்தி, மகாரம் மனம், விந்து சித்தம், நாதம் உளம்படிவாம். நாதம் உளம்படிவாம். இந்த 5ம் அகார உகார மகார நாதம் விந்து 5 பொருள். ஓங்காரம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர்? 2 ஓங்காரம் இருக்கு. சமஷ்டி வியஷ்டி. சமஷ்டி பஞ்சாக்கரம், வியஷ்டி பஞ்சாக்கரம். வியஷ்டின்னு என்னது? விரிந்த நிலை. வியஷ்டி என்பது விரிந்த நிலை. வேட்டி, வேட்டின்னு விரிஞ்சா வேட்டி. வேட்டின்னு என்னது? விரிந்தது. வியஷ்டி விரிந்தது. ஓங்காரம் ஓம்னு எழுதுனீங்கன்னா சுருங்கியது. ஓங்காரத்தை விரிச்சு எழுதுன 4-5 சொல்லு இருக்கு. ஆ உ மா நாதம் விந்து. இதெல்லாம் போர்டில் எழுதி போடணும். அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் 5 சொல்லு. ஆ என்ற எழுத்து, ஊ என்ற எழுத்து, மா என்ற எழுத்து, விந்து நாதம் 5 சேர்ந்தது என்னது? ஓங்காரம். ஓம்னு சொன்னாவே இந்த 5 அதுக்குள்ள உண்டு. ஓம்னு சொன்னாவே 5 உண்டு. பஞ்சாக்கரம்னாலும் அதுதான். நம சிவாயனாலும் சிவாய நமனாலும் ஓம்னு சொன்னாலும் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். சரியா? இதில் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த அந்த கரணங்களை செலுத்துகிறது?
அந்த கரணங்களை ஒவ்வொரு எழுத்து செலுத்துது. ஆ என்ற எழுத்து அகாரம் அகங்காரத்தை செலுத்துகிறது. அகாரம் அகங்காரத்தை செலுத்துகிறது. உகாரம் புத்தியை செலுத்துகிறது. மகாரம் மனத்தை செலுத்துகிறது. சரிங்களா? அந்த 5 எழுதுனீங்கன்னா ஓமு கீழே அகார உகார மகாரம் விந்து நாதம். அல்ல ஆ என்பது அகங்காரம், உகாரம் புத்தி, மகாரம் மனம், விந்து சித்தம். விந்து தத்துவம். விந்து என்பது விந்து தத்துவம். நாதம் என்பது நாத தத்துவம். நாதம் என்பது நாத தத்துவம். இந்த 5ம் கூடி என்ன செய்கிறதுங்க? 5 செலுத்துது. அந்த கரணம் எத்தனை? 5 4? அந்த கரணம் 4. 5ம் கூடி 5 செலுத்துது. அப்ப 5வது என்னது? புருடனை செலுத்துகிறது. புருடன் என்பது என்னது? மேல வித்யா தத்துவத்தில் இருக்கிற புருடன். வித்யா தத்துவத்தில் இருக்க புருடனை எது செலுத்துகிறது? நாத தத்துவம் செலுத்தும். விந்து தத்துவம் எதை செலுத்தும்? சித்தத்தை செலுத்தும். அடுத்தது புத்தி தத்துவத்தை உகாரம் செலுத்தும், ஆங்காரத்தை அகாரம் செலுத்தும், மகாரம் மனதை செலுத்தும். நீங்க இதை எழுதுனீங்கனாலும் அப்படியே நாத விந்து அகார உகார மகாரம்னு எழுதணும். இது 5 இருக்கா இல்லையா? என்னது? சுத்த தத்துவங்கள் 5: நாதம், விந்து, மகேஸ்வரம், சாதாக்கியம், சுத்த வித்தை. 5 எழுதணும். சரிங்களா? அதில் சைடில் எழுதுனீங்கன்னா 5ஐயும் பஞ்சாக்கரம் எழுதுகிற போது இந்த எழுத்துக்களை எழுதுகிற போது நாதம், விந்து, அகாரம், உகாரம், மகாரம். எது? ஆமா, அப்படிதான் வரும். எனவே இவற்றை பகாது, இவற்றை பகாது. இந்த 5ஐயும் தனித்தனியே தனித்தனியே பிரித்து தனித்தனியே பிரித்து தொகுத்து நோக்கினால் பிரணவமாம். அவை ஓங்காரமாகிய பிரணவம். ஓங்காரமாகிய பிரணவமாம். போதம் கடல் திரையே ஒத்து அக்கரணங்கள். அந்த அக்கரணங்களினால் அந்த கரணங்களில் உணர்வு புதிது புதிதாய் தோன்றுதல். புதிது புதிதாய் தோன்றுதல். அதாவது நம்ம போன பாட்டிலையும் பார்த்தோம். கடல் திரையே ஒத்து, கடல் திரையே ஒத்து. இதுல போதம் கடல் திரையே போன்று. ரெண்டுக்கும் ஒரே ஓமை சொல்றார், ஒரே ஓமைய சொல்றார். ஆனா ரெண்டும் வேற. ஏன்னா ஒன்னையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. சின்ன வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன பாடல்ல சொன்னது கடல் திரையை ஒத்துங்கிறது முதல் அலை தோன்றி கரைக்கு வர்றதுக்குள்ள 2வது அலை தோன்றிடும். 2வது அலை வந்து தோன்றும். அப்போ தொடர்ச்சியாய் தொடர்ச்சியாய் வந்துகிட்டே இருக்கும். எது போல? கடல் அலை போல. தொடர்ச்சியாய் கடல் அலை போல வரும் என்பது போன பாட்டு. சரியா? இந்த பாட்டில் புதிது புதிதாய் தோன்றும். ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே முதல்ல கண்ணை பற்றி ஒரு விடயத்தை கொடுத்துருக்கும். இது வந்து அங்கே அழுந்துகிற போது அடுத்து என்ன வரும்? காதை பிடிச்சிட்டு வரும். இப்போ அடுத்த அலை என்ன வரும்? அடுத்த உணர்வு காது வெளியே ஒரு சப்தத்தை பிடிச்சிக்கிட்டு வரும். 3வது உணர்வு வாயை பிடிச்சிட்டு ஒரு சுவையை தூக்கிட்டு வரும். அப்போ முதல் உணர்வுக்கும் 2வது உணர்வும் வேற உணர்வாக இருக்கும். புதிது புதிதாய் தோன்றும். போன பாட்டில் வந்தது தொடர்ச்சியாய் தோன்றும். அப்போ கடல் அலைன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு அலை வரும், 2வது அலையும் அப்படியே தான் வரும், 3வது அலையும் அப்படி தான் வரும். அப்போ அந்த ஓமை என்பது தொடர்ச்சியாய் வருவது என்பதற்கு அது. இங்கே அந்த அலை வேற, இந்த அலை வேற, அந்த உணர்வு வேற, இந்த உணர்வு வேற. ஏன்னா கண்ணை பற்றிய உணர்வு, காதை பற்றிய உணர்வு, மூக்கை பற்றிய உணர்வு என்று என்ன செய்யும்? வேற 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி வராது. ஒரே மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை. வராதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்? சில நேரத்தில் இப்போ நீங்கள் உங்களுக்கு காதிலிருந்து காலையிலிருந்து காதை பற்றியே உணர்வு நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். எங்கேயும் வெளியே போகாமல் காதை பற்றியே உணர்வு நிகழ்ந்து கொண்டு இருக்கும். எதை பற்றி நிகழக்கூடாது? மற்ற புலன்கள் வெளி செல்லாமல் இருக்கணும், இருக்கும் என்று நம்புவோமாக. சரியா? அப்போ என்னது? காதில் இருந்தே உணர்வு அடுத்தடுத்து. அதுவும் கூட எப்படி வரும்? முதல்ல ஒரு சொல்லு, 2வது ஒரு சொல்லு, 3வது. இப்போ நான் என்னுடைய பேச்செல்லாம் உங்களுக்கு என்னது?
கணம்தோறும் கணம்தோறும் சொல்ல காதை பற்றி உங்களுக்கு அனுபவமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் இல்லையா? இப்போ நான் ஒரே சொல்ல திரும்ப திரும்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? அவத்தை பேதம் அருமையாக நடக்கும் இல்லையா? என்ன ஆகும்? சலிப்பு வந்துடும். ஒரு அனுபவம் நிகழ்ந்து கொண்டே ஒரே அனுபவம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருந்தா என்ன வந்துடும்? சலிப்பு வந்துடும். ஆன்மா ஒன்று அடுத்த விடயத்தை பிடிச்சி போயிடும். இப்போ ஒரே இடத்துல நிற்கணும்னா என்ன செய்யணும்? புதுசு புதுசாக சலிப்பு வராமல் சொல்லணும். இல்லைன்னா ஆன்மா வந்து நிற்காது. ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது இல்லையா? நிற்காம நடத்த வேண்டியது நம்ம வேலை இல்லையா? எனவே போதம் கடல் திரையே போன்று, அதாவது அகார உகார மகாரம் இந்த மூணும் ஓங்காரம். இந்த மூணுக்கும் ஆதாரம் விந்து, விந்துக்கு ஆதாரம் நாதம். சரியா? அந்த 5 எப்படி சொல்லுவோம்னா, பொதுவாக ஓங்காரம் சொன்னால் என்னது? அகாரம் உகாரம் மகாரம். இந்த மூணும் ஓங்காரம். இந்த மூணுக்கு ஆதாரம் விந்து, விந்துக்கு ஆதாரம் நாதம். எனவே 5ம் சேர்ந்தது ஓங்காரம். அப்போ நாதத்திலிருந்து விந்து தோன்றும், விந்துவிலிருந்து அகர உகர மகரங்கள் தோன்றும், அகர உகர மகரங்கள் தோன்றும். எனவே இவற்றிற்கு 5ம் சேர்ந்தது தான் நமக்கு ஓங்காரம். ஓங்காரனாலும் ஒன்று தான், பஞ்சாக்கரம்னாலும் ஒன்று தான், பஞ்சாக்கரம்னாலும் ஒன்று தான். பொதுவாக ஓங்காரம் சூக்கும பஞ்சாக்கரத்தை குறிக்கும். நேரடியாக சொல்லணும்னா ஓங்காரம் எதை குறிக்கும்? சூக்கும பஞ்சாக்கரத்தை குறித்து நிற்கும். சூக்கும பஞ்சாக்கரத்திலிருந்து தூள பஞ்சாக்கரம் தோன்றும். இந்த முறைமை வந்து அப்படிதான் வைக்கிறாங்க. அப்போ இந்த வாக்குகள் என்பது என்ன செய்யும்? இந்த புருடனையும் கூடவே சொல்றாரு. இப்போ கருத்து வந்து அந்த கரணங்கள் தான் சொல்லணும். என்னது? மனம், புத்தி, ஆங்காரம், சித்த, நாளை சொல்லணும். கூடவே இப்போ என்ன சொல்லிட்டாரு? புருடனையும் சொல்லிட்டார். ஏன்னா 5ஐயும் சொல்லணும். ஓங்காரம் சொல்லுகிற போது 5 வரைக்கும் கூடவே என்ன வந்துருச்சு? புருடனும் சேர்ந்தது. ஏன் சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு உணர்வு நிகழணும். எதுக்கு நிகழணும்? புருடனாகிய ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழணும். அனுபவம் நிகழணும்னா அந்த கரணங்கள் தொழில் படணும். அந்த கரணங்கள் தொழில் படணும்னா இந்த அந்த கரணங்கள் செலுத்துவது 5 எழுத்து. ஓங்காரம் தான் அந்த கரணங்களை செலுத்தும். எனவே செலுத்துகிற போது அது கூடவே எதையும் செலுத்தும்? புருடனையும் செலுத்தும். இது மட்டும் தொழில் பட்டா பத்தாது, புருடனும் தொழில் படணும், புருடனும் தொழில் படணும். எனவே என்ன செய்யணும்? இந்த கலைகளை பற்றி இந்த வாக்குகள் நிகழும். இதுதான் நமக்கு சித்தியாரில் 44வது பாட்டு. நிகழ்ந்திடும் 4 வாக்கும் நிவர்த்தியாதி கலையை பற்றி 5தாக நிகழும். 4 வாக்கு. என்ன வாக்கு? வைகரி. 4 வாக்கு. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. சூக்கும வாக்கு எங்க தோன்றும்? சூக்கும வாக்கு ஆதாரம் நாதம், பைசந்தி விந்து, மத்திமை சதாசிவம். அடுத்தது வைகரியை 2ஆ பிரிச்சுக்கணும். சூக்கும வைகரி, தூள வைகரி. சூக்கும வைகரி, தூள வைகரி. சூக்கும வைகரிங்கிறது மகேஸ்வரம், தூள வைகரி என்பது சுத்த வித்தை. இது எழுதுனீங்கன்னா சதாசிவத்திலிருந்து அகர உகர மகரம் எழுதணும். மேலே நாதம், விந்து. வாக்குகள் 5 கலை. என்ன கலை? பிரதிட்டா கலை, நிவர்த்தி கலை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீத கலை. இந்த 5க்கு 5 கலை. நான் எல்லாம் காத்திலேயே விரிக்கிறேன், அப்படி தானே? போர்டு இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். போர்டில் எழுதி போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பதியறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 5ஐயும் எல்லாம் என்னது? 1 2 3. முதல்ல நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அக்கரங்களை எழுதுகிற போது நாதம், விந்து, அகர உகர மகரம். வாக்கு எழுதுனீங்கன்னா சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூள வைகரி. சரிங்களா? இது அப்படியே அந்த கரணங்களை செலுத்தும். அந்த கரணங்கள் அப்படியே இந்த வாக்குகள், எழுத்துக்கள், கலைகள். கலைகள் வந்தீங்கன்னா பிரதிட்டாகளை, நிவர்த்திகளை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதிகம். இந்த 5க்கு நேரம் இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இது அப்படியே அந்த கரணங்களை செலுத்தும். எதை செலுத்தணுங்கிறத நீங்கள் திருப்பி அது ஒரு சார்ட் போடணும். அகரம் எதை செலுத்தும்? ஆங்காரத்தை செலுத்தும். உகரம் புத்தியை செலுத்தும். மகரம் மனதை செலுத்தும். சரிங்களா? மேலே
திருப்பி மேலே போயிடணும். வித்தை எதை செலுத்தும்? சித்தத்தை செலுத்தும். வித்தை சித்தத்தை செலுத்தும். நாதம் புருடனை செலுத்தும். புரியுதா? புரியுது? எழுது நடத்தும் போது போர்டில் எழுதுனா எல்லாருக்கும் புரியும். சரி, எனவே வாக்குகள் 5 வகைப்பட்டு, இப்போ பாருங்க, அக்கரங்கள் 5 வகைப்படும். முதல்ல தத்துவங்கள் 5, சுத்த தத்துவங்கள் 5. அது 5ஓடு தொடர்புடையது எழுத்துக்கள் 5, அதோடு தொடர்புடைய வாக்குகள் 5, அதோடு தொடர்புடைய கலைகள் 5, கலைகள் 5. இது எல்லாம் ஆன்மாவை செலுத்தும். ஆன்மான்னு சொன்னால் புருடனை செலுத்தி அந்த கரணங்கள் 4ஐயும் செலுத்தும். அந்த கரணங்கள் 4ஐயும் செலுத்தும். எனவே இவையெல்லாம் அக்கர வடிவில் நின்று புருடனை செலுத்தி எல்லாம் என்னாகும்? ஆன்மாவை பந்தப்படுத்தும். இதில் அதிசூக்கும வாக்காக இருப்பது என்ன? சூக்கும வைகரி. அதாவது சூக்கும வாக்கு தான், சூக்கும வாக்கு தான். அதுதான் நமக்கு அனாதி பந்தம். நீங்கள் கலைகளை எல்லாம் ஒடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கலைகள்லாம் ஒடுக்கணும். எப்படி ஒடுக்குவோம்? நிவர்த்தி கலையை போய் எதில் ஒடுக்கணும்? பிரதிட்டா கலையில் போய் ஒடுக்கணும். பிரதிட்டா கலையை போய் வித்தை கலையில் ஒடுக்கணும். வித்தை கலையை சாந்தி கலையில் ஒடுக்கணும். சாந்தி கலையை சாந்தி அதீத கலையில் ஒடுக்கணும். சாந்தி அதீத கலையை கொண்டு போய் சக்தியில் ஒடுக்கணும். சக்தியில் போய் ஒடுக்கணும். இப்படி ஒடுக்குகிற போது இப்போ நீங்கள் வாக்கு பாருங்க, முதல்ல தூள வைகரி வாக்குகளையும் ஒடுக்கணும். இது ஒரு கலை ஒடுங்குதுன்னா கலையோடு தொடர்புடைய அக்கரங்கள், அதோடு கூடிய அந்த கரணங்கள், அதோடு தொடர்புடைய வாக்குகள். இப்போ முதல்ல அடங்கணும்னா எது அடங்கணும்? வாக்கு அடங்கணும். வாக்கு என்னது? தூள வைகரி அடங்கணும். தூள வைகரின்னு என்னது? தூள வைகரி தனக்கும் பிறருக்கும் கேட்கிற மாதிரி புரிகிற மாதிரி பேசுனா அதுக்கு தூள வைகரின்னு பேர். இது முதல்ல அடங்கணும். பேச்சு முதல்ல குறையணும். முதல்ல என்ன குறையணும்? பேச்ச குறை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? முதல்ல பேச்சு குறையணும். எப்போ பேச்சு அடங்கும்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்க, பேச்சு அடங்கணும்னா அதோடு தொடர்புடையது எதுன்னு கேட்டீங்கன்னா மனம். மனம் அடங்காம பேச்சு குறைக்காது. நீங்கள் அதான் இந்த சார்ட்டை வச்சு புரியணும். அந்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சுத்த வித்தை, சுத்த வித்தையை ஒட்டி இருப்பது மகாரம், மகாரம் செலுத்துவது மனம், மனதினுடைய இது பிரதிட்டா கலை, அதை ஒட்டி இருப்பது தூள வைகரி, தூள வைகரி. இந்த வாக்கு குறையணும்னா மனம் அடங்குனா தூள வைகரி குறையும். புத்தி அடங்குனா சூக்கும வைகரி குறையும். ஆங்காரம் அடங்குனா என்ன ஆகும்? மத்தியமே குறையும். இப்போ இதெல்லாம் கடைசியா சுத்த நிலையிலும் ஆன்மாவுக்கு வாக்கு பந்தம் உண்டு. அந்த வாக்கு பந்தம் சூக்கும வாக்கு என்னைக்கு அடங்குதோ பரமுத்தி. பரமுத்திக்கு போகணும்னா கடைசியா நம்ம எதை விடுவோம்? சூக்கும வாக்க விடுவோம். அப்போ முத்திக்கு போகணும்னா முதல்ல வாக்க விடணும். அதுல சூக்கும வாக்கு எப்போ விடுவோம்? முத்திக்கு போகிற போதுதான் சூக்கும வாக்கு நமக்கு விடும். பரமபந்தம். அதை சூக்கும வாக்கு என்ன எழுதுறாங்க? பரமபந்தம். அதை விட்டுட்டா புத்திக்கு போயிடலாம். நமக்கு பிரச்சனை எங்க இருக்கு? அவ்வளவெல்லாம் இல்லை. தோள வைகரியே விடுற மாதிரி தெரியல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா எங்க பேசாம இருக்க யார் விடுறாங்க இல்லையா? எப்பவுமே என்ன செய்யணும்? பேச்ச குறைக்கணும். நமக்கு பிரச்சனையே பேசலங்கிறதான் பிரச்சனையா இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசாம இருந்தா எவ்வளவு பெரிய நல்லது தெரியுமா? பேசுற ஆளுக்கும் பிரச்சனை இல்லை, கேட்கிற ஆளுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நமக்கு புரியுமா? அப்புறம் எதுக்கு நான் வீட்டில் இருக்கிறேன்னு கேட்குறாங்க. மணி 1:45 ஆயிடுச்சா? சரி சரி, இதில் கொஞ்சம் செய்திகள் இருக்கிறதே, இதை நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த நேரம் பார்க்கல. சரி சரி, கரெக்டாக இருக்கும். ஒரு சில அதாவது இல்லை அவத்தையெல்லாம் இன்னைக்கு போகாது.
ஒரு செய்தி குறிச்சிட்டு வந்தேன், சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடயே எடுத்துகிட்டு வந்தேன். மதியம் சாப்பிட்டு வந்தோம்னா உங்களை எல்லாம் நெட்டை கோடுறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திருவருள் சிவாய நம. சொல்லி